லெட்ஸ் டாக் சினிமா நேயர்களுக்கும் சினிமா அப்படின்ற அந்த ஆர்ட் ஃபார்மை நேசிக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வணக்கம். போர்களை பற்றி நம்ம படிக்கும்போது பொதுவாக இந்த நாடு கூட அடிச்சுக்கிட்டாங்க, இந்த ரெண்டு நாடுகளும் சண்டை போட்டாங்க, அப்படி தான் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆனால் அடித்த ரத்தம் யாருக்கு வரும்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு தான் வரும். அந்த போரில் முன்னால் நின்று அங்கே ஃபைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு சோல்ஜர்ஸினுடைய வலியை பதிவு செய்யக்கூடியது தான் ஆல் குவைட் ஆன் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லப்படுற 2022 வெளியான ஒரு ஜெர்மானிய படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம கூட அண்ணா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். நான் ஆரம்பித்த மாதிரி தான் போர் அப்படின்றது நம்ம வந்து ரொம்ப ப்ராடாக நம்ம வந்து யோசிக்கிறோம், இந்த நாடு அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸையும் தாண்டி ஒரு தனி மனிதன் முன்னால் நின்று அடிக்கும்போது அவனுடைய வலி, அவனுடைய அந்த வலியை வந்து பதிவு செய்யக்கூடியதாக இந்த படம் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன் நம்ம அந்த படத்தை பற்றி நம்ம பேசணும் இன்னைக்கு? இப்போ ஒவ்வொரு சிறந்த படங்களையும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு யூஎஸ்பி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேவிங் பிரைவேட் ரயான் எடுத்துக்கிட்டோம்னா D-Day ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. வேற எந்த படமும் D-Day-வை அந்தளவுக்கு அழகாக காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த பீச்சில் எப்படி வந்து சோல்ஜர்ஸ் இறங்குறாங்க, இறங்கும்போது என்ன மாதிரியான சூழல் இருக்குது, ஜெர்மன் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி லாரன்ஸ் ஆஃப் அரேபியா எடுத்துக்கிட்டோம்னா டெசர்ட்டை ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. அப்புறம் டாக்டர் ஜிவாகோ எடுத்துக்கிட்டோம்னா இது டெசர்ட்டு, அது பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லாம் ஐஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ரெவல்யூஷனை நல்லா காட்டியிருப்பாங்க, அந்த என்ன மாதிரி மூட் ரஷ்யாவில் அப்போ இருந்ததுன்றதை காட்டியிருப்பாங்க. இந்த மூவி எடுத்துக்கிட்டோம்னா ட்ரென்ச்சஸை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. வேர்ல்டு வார் 1 வந்து ட்ரென்ச் வார்ஃபேர் தான் மோஸ்ட்லி. ஸோ அப்போ அந்த ட்ரென்ச்சஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் வேர்ல்டு வார் 1 பேஸ் மூவிஸை. அதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரென்ச்சஸை இந்த அளவுக்கு ராவாக காட்டியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பார்த்தா ஏதோ சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ட்ரென்ச்சஸில் சூழல் எவ்வளோ மோசமாக இருக்கும், அங்கே தண்ணி எப்போவுமே தேங்கி இருக்கும், கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்கும், எல்லா இடத்துலையும் டர்ட்டியாக இருக்கும், ஹைஜீன் ரொம்ப மோசமாக இருக்கும். அது போக நோமேன்ஸ் லேண்டில் நிறைய அந்த குண்டுகள்லாம் பாஞ்சு ஓட்டைகள்லாம் பெருசாக இருக்கும், அதில் நிறையா பாடிஸ்லாம் இருக்கும், அதில் ஏகப்பட்ட அழுக்குகள்லாம் இருக்கும். ஸோ அந்த படத்தில் ட்ரென்ச்சஸை நல்லா காட்டியிருப்பாங்க, ட்ரென்ச் வார்ஃபேரில் கூடிய சிக்கல்கள் நல்லா காட்டியிருப்பாங்க. அப்புறம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸுக்கும் நிறையா முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அந்த சோல்ஜர்ஸ் வந்த உடனேயும் பார்த்தா அவங்க ஹெல்மெட்ஸை யூஸ் பண்ணி தண்ணியை வெளியே ஏற்றுறதா இருக்கலாம். இதெல்லாம் நார்மல் டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, படத்தை பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் சண்டை இருந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் ட்ரென்ச் வார்ஃபேர் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய நேரம் சும்மாவும் இருப்பாங்க சோல்ஜர்ஸ், பெரிய ஆக்ஷன்லாம் எதுவும் இருக்காது, மோஸ்ட்லி குவைட்டாக இருப்பாங்க. பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸையும் இந்த படத்தில் நல்லா காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் உள்ள ஒரு சின்ன நெகட்டிவான விஷயம், அது என்னை பொறுத்தளவு சின்ன நெகட்டிவ்னு நான் பார்க்குறேன். என்னன்னா, இந்த படம் ஒரு ஆன்டை வார் மூவியாக இருக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுது. அது தேவையில்லையோன்னு எனக்கு தோணுச்சு. இருக்கிற விஷயத்த நீட்டாக காட்டினாலே போதும். ஒரு போருக்கு எதிரான படம் அப்படி இருக்கணும்னு ட்ரை பண்ணுறது இருக்குல்ல, அந்த முயற்சியை அதில் பார்க்க முடியுது. போருக்கு எதிராக ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்ற அந்த முனைப்பு அங்கே தெரியுது. இப்போ எனக்கு டேவிட் லீன் அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். அவரோட விருப்பு எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருவார். அவரோட டாக்டர் ஜிவாகோ பார்த்தோன்னா அவர் ஒரு பிரிட்டிஷ்காரரு. அந்த படம் வந்து டெஃபினட்டாக அமெரிக்கன் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஏன்னா அமெரிக்கா பெரிய மார்க்கெட். ஆனால் அவர் ரஷ்யன் ரெவல்யூஷனை ரொம்ப அப்ஜெக்டிவாக பார்த்துருப்பார். அது கெட்டது, ஆமாம் அப்படிலாம் இருக்கு. அப்போ கெட்டது நல்லதுன்னெலாம் போக மாட்டார். அங்கே அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரஷ்யன் ரெவல்யூஷனாக காட்டுவார், அவ்வளோதான். அதில் இவரோட ஒப்பீனியன் யூஸ்வலாக அமெரிக்கன் மூவிஸாக இருக்கலாம், பிரிட்டிஷ் மூவிஸாக இருக்கலாம், ரஷ்யன் ரெவல்யூஷனை ரொம்ப மோசமாக நெகட்டிவாக காட்டியிருப்பாங்க. பட் இவர் ரொம்ப அப்ஜெக்டிவாக பார்ப்பார். எனக்கு அந்த விஷயம் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். லாரன்ஸ் ஆஃப் அரேபியாலையும் அதை பார்க்க முடியும். அவரோட விருப்பெல்லாம் சைலண்டாக வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப ஓப்பனாக ரொம்ப அப்ஜெக்டிவாக விஷயங்களை அப்ரோச் பண்ணுவார். இந்த இடத்துல வாருக்கு எதிராக நம்ம செய்தி சொல்லணும் அப்படின்ற அந்த முனைப்பு இந்த படத்தில் தெரியுது. அது ஒன்று தான் எனக்கு ஒரு சின்ன நெகட்டிவாக எனக்கு பட்டுச்சு. ரைட், ஓகே. ஆனால் இந்த டோன் அப்படின்றத அந்த நாவல் இருக்கு இல்லையா, ரைட், எரிக் மரியா ராமரிக் அப்படின்னு ஒருத்தர் நாவல் எழுதியிருப்பார். அந்த நாவலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிவார் டோன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆக்சுவலி இவர் வந்து கொஞ்சம் டோன் பண்ணியிருக்காருன்னு நான் பார்க்குறேன். அதில் வந்து அன்றாடம் சிவிலியன்ஸ் ஃபேஸ் பண்ண அந்த வழியை வந்து அப்படியே ராவாக காமிச்சிருப்பாரு. அதை பார்க்கும்போதே நம்ம வந்து போரே தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மெசேஜ் தான் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அந்த மூட் அப்படி இருக்கும். போர் முடிஞ்ச காலகட்டத்தில் அந்த போரால் ஏற்பட்ட வலிகள், அந்த தழும்புகள்லாம் இன்னும் அப்படியே இருக்கும்.
ஸோ அதனால அப்போ அந்த ஆன்டி வார் மூடு வந்து இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமாம். இப்போ ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த தேர்ட் ரைக் புக் இருக்கு. அந்த புக்கில் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேயே போருக்கு எதிராக, நாட்சி ஜெர்மனிக்கு எதிராகலாம் பேசிட்டு அந்த புக்கை ஆரம்பிக்கிறார். ஸோ அவரை பொறுத்தளவில் நான் ரொம்ப அப்ஜெக்டிவான ஹிஸ்டோரியன் அப்படின்லாம் காட்டிக்க விருப்பம் இல்லை. எடுத்தோன்னே என் ஸ்டாண்ட் இதுதான். ஏன்னா அது போர் முடிஞ்சு அடுத்து ஒரு 5 ஆண்டுகள்ல, ரைட், 50s எழுதப்பட்ட புத்தகம். ரைட். ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கும்போது கொஞ்சம் மேபி பேலன்ஸ்டா இல்லையோன்ற அந்த கொஸ்டினை நம்ம எழுப்பணும்னு தோணும். ஆனால் அந்த காலத்துல இருந்து பார்க்கும்போது அந்த வழிகளை அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவர்லாம் லிட்டரலா போர்க்களத்தில் இருந்தவர், அந்த புக்கில் இருந்தவர். ஆனால் இதை ஏன் நான் ஒரு இஷ்யூவை நான் இதை சொல்றேன்னா, இப்போ நீங்க என்னதான் ஆன்டை வாரா இருந்தாலும் வார் இஸ் ஹியர் டு ஸ்டே. ஹிஸ்டரி ஃபுல்லாக போர்கள் இருக்கு, ஃபியூச்சரும் ஃபுல்லாக போர்களாக தான் இருக்க போகுது. இப்போ சில விஷயங்கள் பார்த்தோம்னா உலகத்துலேருந்து நீங்கள் ஒதுக்கிடவே முடியாது. இப்போ நம்ம காயின் டெலிஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ஸில், ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு வந்து நல்ல அட்வான்ஸ்டான மொபைல் ஃபோன்ஸ் வந்துருச்சு, இன்னும் சீப்பான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணல. ஸோ சொசைட்டியில் ஒரு விஷயத்துக்கான தேவை இல்லைன்னா சொசைட்டி அதை தூக்கி வெளியே போட்டுரும். ஆனால் ஒரு விஷயம் சொசைட்டியில் வரலாறு முழுக்க இருக்குன்னா அதோட தேவை எங்கேயோ சொசைட்டியில் இருக்குது. நம்ம லிபரல் சொல்கிற மாதிரி ஏதோ முட்டா பசங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்றது போர் கிடையாது. போர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கையில் எடுக்கிறாங்கன்னா மற்ற எல்லா பீஸ்ஃபுல் ஆப்ஷன்ஸும் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷனாக போர்ன்ற ஆப்ஷனை கையில் எடுப்பாங்க. அது இன்எவிட்டபிள். செகண்ட் வேர்ல்டு வாரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ சும்மா 2 பைத்தியக்கார கூட்டம் சண்டை போடுற கதை கிடையாது. வேற ஆப்ஷனே கிடையாது. போர் தான் ஃபைனலாக தீர்மானிக்குன்ற சூழல் வரும்போது வேற வழி இல்லாமல் தான் உள்ளே இறங்குவாங்க. ஸோ அதனால நீங்கள் என்னதான் ஆன்டை வாரா இருந்தாலும் டெஃபினட்டாக போர்கள் இருக்க தான் போகுது சொசைட்டியில். அப்புறம் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க, அந்த வார் இண்டஸ்ட்ரியை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. எப்படி அந்த வார் இண்டஸ்ட்ரிக்கு இண்டிவிஜுவல்ஸை பற்றி கவலையே கிடையாது. ஒருத்தன் இறக்குறான்னா ஒரு கறிக்கடையில் எப்படி கோழியை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க, அதே மாதிரி மனிதர்களையும் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. பேசிக் டிக்னிட்டி எதுவுமே இருக்காது. ஸோ அந்த போரோட புருட்டாலிட்டி, அந்த வார் மிஷினை காட்டுறாங்க. இது போரில் மட்டும் கிடையாது, லைஃப்ல எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும். இன்னைக்கு நான் காலையில் வரேன், அவ்வளோ ஸ்கூல் பஸ் போய்கிட்டு இருக்கு, அதுவும் ஸ்லாட்டர் ஹவுஸ் தான். சின்ன குழந்தைங்கள எடுத்த உடனே நீங்கள் சின்ன வயசுலேயே இந்த பெரிய பெரிய பஸ்ஸில் ஏற்றுறீங்க. காலையில் அவங்க 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அங்கே ஸ்கூலுக்கு போனால் கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணுவாங்க. நீ இந்த ரேங்க் வாங்கினியா, அந்த ரேங்க் வாங்கினியா, அவனுக்கு பிடிக்காத விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. அவன் டேலண்ட் ஒன்றா இருக்கும், அவன் சொல்லிக் கொடுக்குறது வேற ஒன்றா இருக்கும். நீ இப்படி படித்தாதான் நீ புத்திசாலிமா அவன். ஸோ சின்ன வயசுலேயே பார்த்தோன்னா அவங்க ஸ்பிரிட்டை பிரேக் பண்ணுவாங்க. நீங்கள் காலேஜுக்கு போனதுக்கும் அதுவும் இதுதான். இங்கே அந்த மாதிரியான இன்னொரு இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்புறம் நீங்க ஒர்க்குக்கு போனீங்கன்னா அங்க கார்ப்பரேட் கல்ச்சர் இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்ணாதான் நீங்க சக்சஸ்ஃபுல். ஸோ எப்படி ஒரு போர்க்களத்துல 100 பேர் உள்ள போறான், 40 பேர் செத்துறான், 60 பேர் திரும்பி வரான், அதே தான் ஸ்கூல்லையும் அதே மாதிரி தான். 100 பேர் ஸ்கூலுக்குள்ள போனாங்கன்னா 40 பேரை காலி பண்ணிடுவாங்க. காலேஜுக்கு போறீங்கன்னா 40 பேரை டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அந்த அந்த மெஷின் இருக்கு பாருங்க, அதே மாதிரி தான் கார்ப்பரேட் ஆஃபீஸுக்கும் எல்லாத்துக்கும் போட்டி தான். ஸோ அதனால இது வந்து வார் மட்டும் கிடையாது, எல்லா நம்ம லைஃப் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. இந்த போட்டி, சண்டை, நம்ம லைஃபே இப்படி தான் டிசைன் ஆயிருக்கு. வார் வந்து எக்ஸ்ட்ரீம் பீக். இப்போ எனக்கு பாக்ஸிங்கில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, பாக்ஸிங் வந்து மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கிடையாது. மற்ற ஸ்போர்ட்ஸ்லேயும் இந்த வில் பவர் எக்ஸ்ட்ரீமாக ஒரு இண்டிவிஜுவலை புஷ் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸில் F1ல கிரிக்கெட்டாக இருக்கலாம், நிறைய அத்லெட்ஸ்லாம் புஷ் பண்ணுவாங்க. ஆனால் பாக்ஸிங்கை பொறுத்தளவில் லிட்ரலாக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஃபைட் பண்ணுறது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழல் வரைக்கும் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முகமது அலி ஜோ ஃப்ரேசர் ஃபைட் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் இன் மணிலாம்பாங்க, பிலிப்பீன்ஸில் நடக்கும். அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போவாங்க. என்னடா இது, மனிதர்கள் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போக முடியுமா? கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. 15 ரவுண்ட்ஸ், இப்போயாவது ரவுண்ட்ஸ் கம்மி, அப்போ 15 ரவுண்ட்ஸ். ஸோ அதனால பாக்ஸிங்கை பொறுத்தவரை லிட்ரலாக உங்கள் உடம்புல கடைசி எனர்ஜி இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க. மற்ற எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக புஷ் பண்ண மாட்டாங்க. வாரும் அதே மாதிரி தான். நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போ வாழ்கிறதும் போர்க்களம் தான். ஸ்கூலில் படிக்கும்போதும் அது ஒரு விதமான ஒரு வார் தான். கார்ப்பரேட் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறோன்னா அது ஒரு வார் தான். ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ரீமாக ஃபைட் டு சர்வை, ஒரு சர்வைவலுக்கான ஒரு ஃபைட் இது. அஃப்கோர்ஸ் அது இல்லாமல் இருக்கிறது நல்லது, முடிஞ்ச அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக அதை செட்டில் பண்ணுறது நல்லது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சொன்ன மாதிரி நம்ம ஹியூமன்ஸோட கேரக்டர் அதுதான். அதனால ஹிஸ்ட்ரி முழுக்க பார்த்தோம்னா வார்ஸ் இருக்கு. ஹிஸ்ட்ரி முழுக்க பார்த்தா கடவுள் எல்லா இடத்துலையுமே இருந்திருக்காரு. எல்லா சிவிலைசேஷன்ஸ்லையும் கடவுள் இருந்திருக்காரு, எல்லா காலகட்டத்திலும் கடவுள் இருந்திருக்காரு. அப்போ கடவுளோட தேவை எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். மது அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கு. டிக்டேட்டர்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அதனால சில விஷயங்கள் இருக்க தான் போகுது. அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும்.
ஸோ நீங்க சில நேரங்கள் ரொம்ப ஆன்டை வார் பேசணும்னு நினைக்கிறத விட இருக்கிற யதார்த்தத்தை காட்டினா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு அது ரொம்ப சின்ன ஒரு ஃபேக்டர் தான், ஒரு பெரிய சீரியஸான இஷ்யூவா நான் சொல்ல. ஆமாம், ரைட். இந்த ஆன்டை வார் தீம்ன்றது அந்த படத்தினுடைய தலைப்புல இருக்கும், ஆல் குவைட் ஆன் தி வெஸ்டர்ன் ஃப்ரண்ட். ஏன் குவைட்னு வச்சாரு அப்படின்றத பற்றிலாம் நான் ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் வந்து தேடி பார்த்தப்போ, குவைட்னா வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இவங்க எதுவுமே பெருசாக சாதிக்கல. ஜெர்மன் படைகள் இந்த பக்கம் பிரான்ஸ் பிரிட்டனை போய் அடிக்கிறேன்னு சொல்லி போய் இவங்க ஒரு பிடி நிலத்தை கூட இவங்க வந்து வாங்கலை. அட் தி எண்ட் ஆஃப் த வார் வந்து இது நடக்கல அப்படின்ற மாதிரி அவருடைய பார்வையை அவர் டைட்டில் வச்சிருப்பார். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த கேரக்டர் பால். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல் குவைட் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டுக்கு நான் இன்னொரு ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது அஃப்கோர்ஸ் கரெக்டு. அதில் இன்னொரு என்ன விஷயம் இருக்குன்னா, யூஸ்வலாக இந்த மிலிட்ரி லாங்குவேஜில் டெய்லி ஒரு 1000 பேர் இறந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய நியூஸ் கிடையாது. ஸோ ரிப்போர்ட் அனுப்பும்போது ஆல் குவைட்னு தான் அனுப்புவாங்க. ரைட். ஆமாம். ஒரு 1000 பேர் சாகிறது அங்கே இஷ்யூ கிடையாது. எது இஷ்யூவாக இருக்குன்னா, இப்போ டெரிட்டரிஸ் நிறைய இழந்திருக்கும்னு வச்சுக்கோங்க, அப்போதான் சீரியஸான ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, பின்னடைவு ஏற்பட்டிருக்கு, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் தேவை அப்படிம்பாங்க. ஏன்னா போர் வந்து 4 வருஷம் நடந்திருக்கு. டெய்லி கடுமையான ரிப்போர்ட்ஸாக எழுத மாட்டாங்க. நார்மலாக ஆல் குவைட்னு தான் எழுதி அனுப்புவாங்க ரிப்போர்ட்டை. 1000 பேர்ன்றது பெரிய விஷயம். ஆமாம், 1000 பேரோ 500 பேரோ பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து இன்சிக்னிஃபிகண்ட் ஒரு போரில். ஸோ அதுக்கு இன்னொரு மிலிட்ரி டேர்ம்ஸில் இன்னொரு மீனிங்கும் இருக்குன்றதும் இருக்கு. ரைட். ஓகே, இப்போ அந்த கேரக்டருக்கு வந்துடலாம். பால் அப்படின்ற அந்த 17 வயசு பையன். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மூவி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஹென்ரிக் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர். அந்த யங்ஸ்டர் பார்த்தோம்னா இங்கே ட்ரென்ச்சில் இருக்க போர் ரொம்ப கடுமையாக நடந்துட்டு இருக்கு. இது எந்த காலகட்டம்னா 1917 இந்த காலகட்டத்தில். ஸோ வார் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பாக ஜெர்மனியும் நிறைய பின்னடைவுகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஹென்ரிக் வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்கான், சின்ன பையன் அவன். ஆனால் ஆஃபீஸர் வந்து அவனை விரட்டுறாரு. அவங்க வந்து ஒரு சார்ஜுக்கு ரெடி ஆகுறாங்க, எதிரியை நோக்கி சார்ஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஸோ ட்ரென்ச் அவுட் எல்லாம் வெளில போங்க அப்படின்னு விரட்டி அடிக்கிறாங்க சோல்ஜர்ஸ் எல்லாம். ஒரு சோல்ஜர் மேலே ஏறுறாரு, ஏறினோடனே பட்டனை புல்லட் அடிக்குது, கீழே விழுறாரு. இது ரொம்ப சாதாரண விஷயம் ட்ரென்ச் வார்ஃபேரில். நிறைய நேரங்களில் மேலே ஏறும்போதே கீழே சாஞ்சிருவாங்க. இவர் ஹைன்ரிக் என்ன பண்ணுறாரு, தப்பிச்சு ஓடுறாரு, எதிரியை நோக்கி சார்ஜ் பண்ணுறாரு. அப்புறம் அவர் கன்னை யூஸ் பண்ண முயற்சி பண்ணுறாரு, கன் ஜாம் ஆயிருதா, ஏதோ நடக்குது. அதுக்கப்புறம் கையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆயுதத்தை எடுத்து ஒரு கிளீவர், கசாப்பு பெற்ற அந்த ஒரு கத்தி மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துட்டு ஓடுறாரு. அப்புறம் அவரை ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ ஹைன்ரிக் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவல் பார்த்தா அங்கே இறக்குறாரு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த இண்டிவிஜுவலை யூஸ் பண்ணி ஜெர்மன் வார் மெஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு காட்டுறாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஆயிரக்கணக்கான பாடிஸ் இருக்குது, அங்கே இவரையும் தூக்கிட்டு போய் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி இவரோட ஷர்ட்டு இவரோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. அதை க்ளீன் பண்ணி மற்ற சோல்ஜர்ஸுக்கு திரும்ப கொடுக்குறது. ஸோ அது ரொம்ப ப்ரூட்டலான ஒரு ஆஸ்பெக்ட். நம்ம இதெல்லாம் இமேஜினே பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு சோல்ஜர் இறக்குறாரு, அவரோட ட்ரெஸ்ஸை தூக்கி க்ளீன் பண்ணி மற்ற சோல்ஜர்ஸுக்கு அதை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த மெஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டுறாங்க. இது இறந்து போன சோல்ஜர்ஸ்னோடதுன்னு இவங்களுக்கு தெரியாது. ஆமாம், இதை வாங்குறவங்களுக்கு தெரியாது, புது சோல்ஜர்ஸுக்கு தெரியாது, புது ரெக்ரூட்ஸுக்கு தெரியாது. அவங்க நமக்கு தான் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, இது ஜெர்மனிலையும் இது பண்ணியிருப்பாங்கன்னு நம்பல. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது லாஸ்ட் ஃபேஸ் இந்த படத்தில். ஸ்டார்டிங்கில் கையில் நிறைய ரிசோர்ஸ் இருக்கும், இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும், நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஆனால் வார் போக போக எக்கானமி ட்ரெயின் ஆகிடும். ஸோ ரிசோர்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பாங்க. சண்டை போடும்போது ரொம்ப கவனமாக சிக்கனமாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, புது ட்ரெஸ்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதை விட அந்த மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸை ஒரு கன்னை மேனுஃபேக்சர் பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரெஸ்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைப்பாங்க. அதான் நம்ம இந்த மூவி லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம பார்க்குறோம், 1917 and 18. ஸோ அந்த காலகட்டம் ரொம்ப டஃப்பான காலகட்டம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்புறம் இன்னொரு சோல்ஜர் பார்த்தோம்னா, அவரோட அந்த டாக் டாக்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாரு. டாக் டாக்ஸில் ஹைன்ரிக்னு ஒரு பேரும் இருக்குது. ஸோ எப்படி காட்டுறாங்கன்னா, அந்த ஜெர்மன் வார் மெஷினில் மற்ற எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்குது, ஒரு இண்டிவிஜுவலுக்கு வேல்யூ இல்லை. ஒருத்தன் சாகுறதுன்றது சாதாரண ஒரு விஷயம் அப்படின்ற விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீரோவோட க்ளோஸ்அப் காட்டுறாங்க. அவர் சைக்கிளில் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க, ஏன்னா நம்மலாம் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ண போகிறோன்னு. பால் பொறுத்தளவில் கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்கார், ஏன்னா அவரோட பேரண்ட்ஸ் வந்து ஆர்மிக்கு போகக்கூடாதுன்னு அதுக்கு தடை போட்டுடுறாங்க. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸும் அவரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்க, நம்ம கையெழுத்து போட்டுடலாம், பேரண்ட்ஸோட கையெழுத்து போட்டு நீ என்லிஸ்ட் ஆகிக்கோ. ஸோ இவரும் இப்போ கையெழுத்து போடுறாரு, எல்லாரும் சேர்ந்து இப்போ ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் சின்ன பசங்க, ஸ்கூல் முடிஞ்சு
அடுத்து டைரெக்டாக ஆர்மியில் வந்து சேர்றாங்க. இதுவும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். இப்போ பார்க்கும்போதே தெரியுது இவங்கெல்லாம் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் கிடையாது. இவங்கெல்லாம் ஒரு சின்ன பசங்க இவங்க. ஸோ இவங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ண வேண்டிய தேவை ஏன் ஏற்படுதுன்னா, பேட்டில் ஹார்டன் சோல்ஜர்ஸ்லாம் இறந்துட்டாங்க, வெல் ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ்லாம் இறந்துட்டாங்க ஜெர்மனிக்கு. ஸோ போக போக என்ன ஆகும்னா சின்ன பசங்களை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ ரஷ்யாவில் தானே நடக்குது. ஒன்ஸ் வார் ஒரு 3 years போயாச்சு, 2-3 lakh சோல்ஜர்ஸ் இறக்குறாங்கன்னா உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்போதான் நீங்கள் யங்ஸ்டர்ஸை, சின்ன பசங்களை நீங்கள் ரெக்ரூட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காது. இங்கேயும் அதே சூழல் தான். செகண்ட் வேர்ல்டு வார்லையும் ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ரெக்ரூட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டவுன்ஃபால் படத்துலலாம் அதை நல்லா காட்டியிருப்பாங்க. கடைசியில் சண்டை நடந்துட்டு இருக்கும், சின்ன பசங்க அங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஆஃபீஸர் கேட்பாரு, ஏன் இவங்க தேவையில்லாம இப்படி ஓடிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் கோபல்ஸோட கண்ட்ரோல்ல இருக்காங்க, பரவாயில்ல நான் பதில் சொல்லிக்கிறேன், அவங்க அங்கேருந்து விலகி போக சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு போர்னா என்னன்னு தெரியாது, போரையும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதோட சீரியஸ்னஸ் புரியாமல் அவங்க தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கேயும் பார்த்தா யங்ஸ்டர்ஸை பொறுத்தளவில் வார்னா ரொம்ப குளோரியஸான விஷயம். நம்ம வாரில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறோம், ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸாக இருக்க போகிறோம். ஏன்னா மீடியா யூஸ்வலாக தப்பான நியூஸ் தான் ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. வார் டைமில் நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம், ஃப்ரான்ஸ் மிரண்டு போயிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான நியூஸ் தான் ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்னு காமன் பப்ளிக்கு தெரியாது. அதுவும் அந்த காலகட்டத்தில் இன்ஃபர்மேஷன் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ நம்ம ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறோம், டேட்டாஸ்லாம் நம்ம கைக்கு வருது. அந்த டைமில் அதெல்லாம் ரொம்ப 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 குறைவாக இருக்கும். ஸோ இவங்க வார்னா வேற ஏதோ ஒன்று இமேஜின் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஆர்மியில் சேர்றாங்க. சேர்ந்த உடனே பார்த்தோன்னா ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க, ஒரு இண்டக்ஷன் ஸ்பீச் மாதிரி. அவங்களுக்கு ஃபாதர்லேண்டுக்காக நீங்கள் தியாகம் பண்ணணும், இங்கே இண்டிவிஜுவலுக்கு வேல்யூ கிடையாது, ஆமா அந்த ஹோல் பாடிக்கு தான் வேல்யூ இருக்கு அப்படின்ற விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசுவார். நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல பாரிஸுக்கு மார்ச் பண்ணி போறோம், நீங்க எல்லாம் ஹீரோஸா வர போறீங்க, நீங்க தான் கிரேட்டஸ்ட் ஜெர்மன் ஜெனரேஷன்லாம் சொல்லுவார். அதெல்லாம் அந்த ஜென்ரேஷனா லாஸ்ட் ஜென்ரேஷன் பாங்க. ஏன்னா ஸ்கூல் முடிஞ்சோடனே அங்கே போய் நிறைய பேர் லைஃபை தொலைச்சிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் பாங்க. பட் அங்கே ஸ்பீச் கொடுத்தவங்களை வரவேற்கும் போது மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் தான் ஜெர்மனியோட கிரேட்டஸ்ட் ஜென்ரேஷன் அப்படி இப்படின்லாம் ஸ்பீச் கொடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கு அதான் தோணும், ஸ்கூல்லையும் இப்படி தானே ஸ்பீச் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் டே, காலேஜ்லையும் இதே மாதிரி தானே ஃபர்ஸ்ட் டே ஸ்பீச் கொடுப்பாங்க, ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போய் சேர்ந்தாலும் ட்ரைனிங்கில் ஃபர்ஸ்ட் டே தான் ஸ்பீச் கொடுப்பாங்க. ஃபேமிலி அப்படிமா நம்ம வந்து இந்த ஃபேமிலி நம்ம இந்த மாதிரியான ஸ்பீச் எல்லாம் கொடுத்து அவங்கள உள்ள கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் கசாப் கடைக்கு அனுப்புவாங்க. இந்த பிங்க் ஃப்ளாய்டோட சாங் இருக்குல்ல, another brick on the wall, அதுல நல்லா காட்டியிருப்பாங்க எப்படி ஸ்கூல்ஸ்ல வந்து அந்த கன்வேயர் வீடியோல அந்த கன்வேயர் பெல்ட் வழியா குழந்தைகள் எப்படி அனுப்புறாங்க, அவங்க எப்படி வெளியே போறாங்க அப்படி ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு அனுப்புறாங்கன்றத காட்டியிருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த ஸ்பீச் பார்க்கும்போது அதான் தோணும். அதனால தான் சொல்றேன், வார் மட்டும் டிஃப்ரெண்ட் கிடையாது. வார் வந்து பார்ட் ஆஃப் த சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல எப்படி எஜுகேஷன் ஃபங்க்ஷன் ஆகுதோ, இந்த சிஸ்டம்ல எப்படி கார்பரேட் வேர்ல்டு ஃபங்க்ஷன் ஆகுதோ, ஹெல்த் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ, ஹெல்த் கேர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ, அதோட ஒரு பார்ட் தான் வாரும். இந்த ஹோல் சிஸ்டமோட ஒரு இன்டெக்ரல் பார்ட் வந்து வார். ஸோ அதனால 100% கம்ப்ளீட்லி ஆன்டை வாராக இருக்க முடியாது. நம்ம சொசைட்டிக்கு அந்த கேப்பபிலிட்டி கிடையாது. ஓகே, எனிவே, ஸோ அந்த ஸ்பீச்லாம் கொடுத்து எல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்காங்க. இப்போ அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஆமாம், பயங்கர ஹைப்போட இருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்ஸ்லாம் வழங்கப்படுது. யூனிஃபார்ம்ஸ்லாம் வழங்கப்படும் போது இவருக்கு நம்ம ஹீரோக்கும் கொடுக்குறாரு, ரொம்ப எக்ஸைட்மெண்டோட ட்ரெஸ் வாங்குறாரு. அந்த பேட்ஜில் பார்த்தோம்னா ஹென்ரிக்னு போட்டிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்குறோம் இல்லையா, ஒரு சோல்ஜர் இறந்துருப்பார், அவரோட யூனிஃபார்ம். உடனே இவர் திரும்ப வந்து, எக்ஸ்கியூஸ் மீ சார், இது இன்னொருத்தரோட ட்ரெஸ் மாதிரி தெரியுது. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் நிறைய நேரம் வரும், குழப்பங்கள் ஏற்படும். அந்த டேகை கிழிச்சு கீழே போட்டுருவார். கீழே பார்த்தா அதே மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்கு. ஆமாம், ஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கான வேல்யூ அவ்வளோதான். ஹென்ரிக்குன்ற இண்டிவிஜுவல் ஆர்மியில் இருக்க வரைக்கும் தான் ரெஸ்பெக்ட். இறந்ததுக்கப்புறம் அதை டக்குனு கிழிச்சு கீழே போட்டுறாங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கு வேல்யூவே இல்லை அப்படின்றது தான். அவரை மாதிரியே நிறைய டேக்ஸ் பார்த்தோம்னா கீழே இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு அடுத்தது இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வார் ஃப்ரண்ட்டுக்கு போகிறாங்க, வண்டியில் போகிறாங்க. இப்போ பார்த்தோம்னா இது வரைக்கும் நல்ல ஃபேஸ். இதெல்லாம் நம்ம ஒரு கம்பெனிக்கு போனோம்னா ட்ரைனிங் பீரியட் வந்து ஹாப்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கார்பரேட் என்வரான்மெண்ட், பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸு, நல்ல ட்ரெயினர்ஸ்லாம் ஹாப்பியாக அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வார் ஃப்ரண்ட்டுக்கு போகிறீங்க. போகும்போது ஃபஸ்ட்டு வண்டியிலலாம் உட்காந்து போகிறாங்க. போகும்போதே அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு இன்னொரு இவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட, பாலோட ஃப்ரெண்டுக்கிட்ட, டு யூ ஸ்லீப் வித் டர்ட்டி கேர்ள்ஸ்ன்றார். உடனே இவர் கன்ஃபியூஸாக இருப்பார், ஏன் நம்மக்கிட்ட டு யூ ஸ்லீப் வித் டர்ட்டி கேர்ள்ஸ்னு கேட்குறாருன்னு கொஞ்சம் புரியாமல் இருப்பார். அப்போ சொல்லுவார், உன்னோட கன் தான் உன்னோட ஃப்ரெண்டு, நான் ட்ரென்ச்சில் நீ உன் கன்னோட தான் இருக்க போகிற. அப்போ உன் கன் மட்டும் ஏன் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, ஏன்னா உன் கன் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி.
கன்னோட முக்கியத்துவம் என்னன்னா ட்ரென்ச்சில் அந்த காலத்துலலாம் கன்ஸ் நிறைய ஜாம் ஆகும். இப்போ இருக்கிற மாதிரியான அட்வான்ஸ் ஆட்டோமேட்டிக் கன்ஸ்லாம் கிடையாது. அப்போ ஸோ கன்ஸ் நிறைய நேரங்களில் ஜாம் ஆகும். நீங்கள் கன்ஸை கரெக்டாக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலன்னா போரில் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதனால கன்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவோம். அதனால தான் எடுத்தோடனே ஒரு அடி அடிப்பார் அந்த மாதிரி, டி யூ ஸ்லீப் வித் டர்ட்டி கேர்ள்ஸ் அப்படிம்பார். அதுக்கப்புறம் சிரிப்பாங்க, எல்லாம் சிரிச்சுட்டு திரும்ப அப்படி வண்டியில் போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்கு. அங்கே நிறைய ஜெர்மன் சோல்ஜர்ஸ்லாம் வழியில் துடிச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இறந்தும் கிடக்குறாங்க. அங்கே கொஞ்சம் வண்டியை டைவர்ட் பண்ணி உள்ளே விடுறாங்க. எங்களுக்கு இந்த வண்டி வேணும், நிறையா சோல்ஜர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களெல்லாம் தூக்கிட்டு போகணும், நீங்கள் நடந்து போங்கன்றாங்க. உடனே அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போகும்போது பார்த்தோம்னா ஒரு பாம்பு வெடிக்குது. பாம்பு வெடிச்ச உடனே அந்த மாஸ்க்கை போடுறாங்க, கேஸ் மாஸ்க்கை போடுறாங்க. இதுவும் பார்த்தோன்னா நல்ல டீட்டெயில். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் கேஸ் அட்டாக்ஸ் ரொம்ப ரெகுலராக நடக்கும். நிறைய நேரங்களில் மஸ்டர்ட் கேஸ் அப்படின்னு, ஆமாம், மஸ்டர்ட் கேஸ் அந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கு, குளோரின், நிறைய கேஸ் அட்டாக்ஸ் நடக்கும். சில கேஸ் அட்டாக்லாம் பார்த்தோன்னா ஸ்மெல் கூட இருக்காது. அதையும் இந்த படத்தில் நல்லா நீட்டாக காட்டியிருப்பாங்க. ஒரு சீனில் பார்த்தோம்னா ஒரு ரூமில் ஃபுல்லாக இறந்துருப்பாங்க, 60 பேர் இறந்துருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க இல்லையா, தப்பு பண்ணிட்டாங்க, விஷயம் தெரியாமல் சீக்கிரமாக மாஸ்க் அவுத்துட்டாங்கன்னு. ஏன் அது சொல்கிறாங்கன்னா சில நேரங்களில் கேஸோட ஸ்மெல் தெரியாது. நிறைய பேர் அதனால கேஸ் அட்டாக் முடிஞ்சிச்சு நினச்சிடுவாங்க. ஆனால் கேஸோட அந்த தாக்கம் அங்கே இருக்கும். ஸோ அதனால இங்கேயும் பார்த்தா அந்த ஆர்ட்லரி ஃபயர் நடந்த உடனேயுமே டக்குன்னு அந்த மாஸ்க் எல்லாம் எடுத்து போடுறாங்க. அது காரணம் என்னன்னா சில நேரங்களில் ஆர்ட்லரி ஷெல்ஸோட சேர்ந்து கேஸ் அட்டாக்கும் நடக்கும். ஸோ அதனால எல்லாம் மாஸ்க் எடுத்து போடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் ஸ்லோவாக மாஸ்க்கை மாட்டுறாரு, ஏன்னா பக்கத்தில் இன்னொரு ஹெல்ப் பண்ணுறாரு. அதை ஆஃபீஸர் பார்க்குறாரு. பார்த்த உடனேயும் கடுப்பாகி நீ வந்து போய் சேர்ற வரைக்கும் இந்த மாஸ்க்கை போட்டுட்டு தான் வரணும். ஸோ மற்றவங்கலாம் மாஸ்க் அவுத்துட்டாங்க, ஏன்னா மாஸ்க்கை போட்டு ப்ரீத் பண்ணுறதுலாம் கஷ்டம். எடுத்த உடனே பனிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவரை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்லோவாக நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காரு. அதுவும் நல்லா கேட்பாரு அந்த ஆஃபீஸர் வந்து, ஆர்மி ஹை கமாண்டோட விருப்பம் என்னன்னா நீ 6 வாரங்கள் உயிரோடு இருக்கணுன்றது தான். ஆனால் உனக்கு 6 வாரம் உயிரோடு இருக்கணுன்ற ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், எனக்கும் 6 வாரம் உயிரோட தான். அப்போ வேகமாக நடடா அப்படின்பாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த அமைதியான உலகத்துல இருந்து போர்க்களத்துக்கு போறாங்க. ஸ்லோவா கிட்ட வரும்போதே என்வாரன்மெண்ட் மாறுது, அவங்கள டீல் பண்ற விதம் மாறுது, அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அவங்க அங்கிருந்து பார்க்கும்போது வார ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி அது ஏதோ குளோரியஸான ஒரு விஷயமா பார்த்தாங்க. உள்ள வரும்போது வாரோட யதார்த்தம் புரிய ஆரம்பிக்குது. இது டஃபா இருக்கு. அப்புறம் களத்துக்கு வந்து சேர்றாங்க. கடைசியில் ட்ரென்ச்சுக்கு வந்து சேர்றாங்க. ட்ரென்ச்சுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் உன்னோட மாஸ்க் அவருன்றாரு. இவர் ஃபுல்லா எக்ஸாஸ்ட் ஆகி போயிருக்காரு பால். அப்போ ஒரு சோல்ஜர் அங்கே வரார். நீங்கள் ஒரு நாய்க்கு ஒரு எலும்பு போட்டிங்கன்னா வாலாட்டும், மனுஷன் கையில் நீங்கள் பவர் கொடுத்தீங்கன்னா ஹி பிகம்ஸ் அ மான்ஸ்டர் அப்படிம்பார். அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த ஆஃபீஸரை பற்றி சொல்கிறார். சாதாரணமாக மனிதர்களாக நம்ம இருக்கும்போது குவைட்டாக இருப்போம், பட் அந்த என்வாரன்மெண்ட்டில் அவன் கிட்ட பவர் வரும்போது அது எப்படிலாம் யூஸ் பண்ணுறான்றதை அவர் சொல்கிறாரு. ஸோ இவனை மாஸ்க் போட்டு அங்கேருந்து நடக்க வச்சுருப்பார்ல, அதுக்கு நல்லா அது பொருந்தும். பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாருன்ற பொருளை காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்தோடனே பார்த்தா ட்ரென்ச்சில் மழை பெஞ்சிட்டு இருக்கும், தண்ணியாக இருக்கும். ஃபுல்லாக தண்ணியை ஸ்லோவாக அந்த ஹெல்மெட்டை வச்சு வெளியே தூக்கி போடுங்கம்பாங்க. ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு அதான வேலை கொடுக்குறாங்க. இப்போ பாலோட ஒரு ஃப்ரெண்டு வந்து நான் நினச்சது வேற, ஆனால் இங்கே சூழல் வேற மாதிரி இருக்கு. அந்த அந்த வாட்டரை எடுத்து வெளியே போடும்போது அந்த வார்த்தை ஆமாம் அவர் சொல்லுவார். அவர் ஏதோ போர்னா கொஞ்சம் கிளாமரஸாக இருக்குன்னு நினச்சிட்டாரு. வந்து பார்த்தோன்னா என்ன இது, நான் எதிர்பார்த்தது ஒன்று, நான் நடந்தது ஒன்றா இருக்கு. அண்ட் ஹிட்லருடைய வாழ்க்கையை படிக்கிறப்போ ஆகஸ்ட் மந்த் அந்த வார் ஸ்டார்ட் ஆகிற அந்த வீக்கில் மியூனிக்கில் ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒன்று நடக்கும் பப்ளிக்கில். அப்போ வந்து ஹிட்லர் அங்கே நிற்பார். அவர் ஒரு சோல்ஜராக அவர் நிற்பார். அவர் ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மைன்யூட் க்ளோஸ்அப். அது ஆமாம், அது ஒரு பெரிய ஒயிட் ஷாட்டு, ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஜூம் பண்ணி பார்த்தா ஹிட்லரோட ஃபேஸ் இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஆமாம். அப்போ அந்த காலத்தில் ஜெர்மன் பீப்புளுக்கான மூட் வந்து அப்படி தான் இருந்திருக்கு. நம்ம வந்து போருக்கு போகிறோம், வி வில் பீட் தம், அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் போயிருக்காங்க. ஆனால் அந்த ரியாலிட்டி அன்னைக்கு நைட்டு அவங்கள அடிக்கும். ஆமாம், கரெக்ட், ட்ரூ. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் போரோட ரியாலிட்டி புரியுது. நான் எதிர்பார்த்தது வேற, இங்கே வேற ஒன்றா இருக்குது, வேலையை படுற அப்படின்றாங்க. கை கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் குளிர் பிரதேசம். தண்ணியில் ஒர்க் பண்ணும்போது கையெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சுங்க. அப்போ இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ்டான சோல்ஜர் என்ன சொல்லுவார், என் கைக்கு அந்த மாதிரி ஆகும்போது யூஸ்வலாக கைகள் ரெண்டையும் பேண்ட்டுக்குள்ள விட்டுருவேன் அப்படிம்பாரு. ஸோ அப்புறம் பார்த்தோன்னா மற்றவங்களாம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க 2 கையும் பேண்ட்டுக்குள்ள விட்டுட்டு அங்கே நிற்பாங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீனாக எனக்கு பட்டுச்சு. நீங்கள் ஏதோ பெரிய சாதிக்க போகிறோம், போர்க்காலத்தில் போய் ஹீரோயிக்காக ஏதோ பண்ண போகிறோன்னு உள்ளே வரீங்க, வந்ததுக்கப்புறம் இப்போ பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டு நீங்கள் நிற்கிறீங்க அங்கே. ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு.
பங்கரில் போய் அவங்க இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்ட்டிலரி வந்து நெருங்குவாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் தான். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா நைட் அவங்க ஸ்னைப்பர்ஸாக அங்கே அவங்கள பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. பாலையும் அவரோட ஃப்ரெண்டையும் அவங்க 2 பேர் மட்டும் காவல் காக்கிறதுக்கு ஒரு போஸ்ட்டில் அவங்கள நிற்க சொல்லியிருப்பாங்க. இவங்க கேஷுவலாக இருப்பாங்க. இவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய டேஞ்சர் என்னன்னு தெரியாது. நைட் அவங்க அவங்களோட இடத்துல இருக்காங்க. சின்ன சத்தம் கேட்குது, ஹெல்மெட்டில். ஆமாம், சின்ன சத்தம் கேட்குது. அப்போ யாரோ வராங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஹூஸ் தேட்னு கேட்குறாங்க, பதில் எதுவும் இல்லை. அப்புறம் ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு எலி தான் அங்கே இருந்திருக்குன்னு. இவங்க ஷூட் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தா அங்கேருந்து டம்னு ஒருத்தன் ஃபயர் பண்ணுறான். இவரோட ஹெல்மெட்டில் அடிக்குது, கீழே விழுறாரு. இவர் செத்துருன்னு நினச்சிருப்பாரு. அப்புறம் பார்த்தா ஹெல்மெட்டில் தான் அடிச்சிருக்கோம், இவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அப்புறம் ஆஃபீஸர் வருவார், வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி ஃபயர் பண்ணால் அங்கேருந்து திருப்பி ஃபயர் பண்ணிட்டாங்க. அப்போ அதான் அதுலேருந்து வரக்கூடிய இந்த லைட்டை பார்த்து கரெக்டாக அங்கேருந்து ஃபயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ சொல்லுவார், ஃபயர் பண்ணதுக்கப்புறம் பொசிஷனை மாற்றணும். ஆமாம். இப்போ இந்த ரஷ்யன் வார்லையுமே நான் நியூஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஆர்ட்டிலரிஸ் ஃபயர் பண்ணுறாங்க யுக்ரைனியன்ஸ். ஆர்ட்டிலரி ஃபயர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே பொசிஷனை மாற்றணுமா. ஏன்னா நீங்கள் எங்கேருந்து ஃபயர் பண்ணீங்களோ அதே இடத்துக்கு அங்கேருந்து திருப்பி அடிப்பான், திருப்பி வரும். ஸோ இங்கேயும் அதே தான். நீங்க ஷூட் பண்றீங்கன்னா உங்களோட பொசிஷன் அவனுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இவங்க இன்னொரு சீன்ல வந்து ஒரு வாத்தை திருடுவாங்க. வாத்தை திருடிட்டு அவர் ஷூட் பண்றப்போ இவங்க மாறி மாறி அதெல்லாம் அது இந்த படத்துல நல்லா இருக்கும். அப்போக்லிப்டோலயும் அதே இது பண்ணுவாங்கல்ல, அந்த வேட்டையாட முயற்சி பண்ணுவாங்க இந்த ஆட்களை. அப்ப இந்த சைடும் அந்த சைடும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி அழகா ஓடுவாங்க. இங்கேயும் அதே மாதிரி நல்லா அழகா ஓடுவாங்க. ஸோ இப்போ ட்ரென்ச்சுக்குள்ள வராங்க, டஃப்பான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நைட் வந்து ஆர்ட்டிலரி அட்டாக்ஸும் நடக்குது. ஏன்னா அது ரொம்ப இன்டென்ஸான போர் காலகட்டம்னால ஹெவியான ஆர்ட்டிலரி ஃபயரும் வருது. ஆர்ட்டிலரி ஃபயர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்கெல்லாம் வேகமாக ஓடி பங்கருக்குள்ளே போய் உட்காடுறாங்க. ஆக்சுவலாக எனக்கு அங்கே இன்னொன்று எனக்கு பிடிக்கும், அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் பறக்கிடுவாங்கல்ல, எனக்கு அந்த ஷாட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சைடில் ஜெர்மன்ஸ் இருக்காங்க, இன்னொரு சைடில் ஃப்ரெஞ்சு இருக்காங்க, நடுவில் நோமேன்ஸ் லேண்ட். ஸோ நோமேன்ஸ் லேண்ட் வழியாக யாரும் உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு, நோமேன்ஸ் லேண்டை வாட்ச் பண்ணுறதுக்கு வெளிச்சம் தேவை. ஸோ அந்த ஃப்ளார்ஸை வந்து மேலே அனுப்பி ஓரளவுக்கு அந்த விசிபிலிட்டி அங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ஷாட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆர்ட்டிலரி ஃபயர் ஸ்டார்ட் ஆகுது. ஆனோடனே பங்கருக்குள்ளே போகிறாங்க. பங்கர்லையும் பார்த்தா டம் டம் டம்னு ஹெவியாக அடிக்கிறாங்க. அப்பயும் ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லுவார், அந்த எக்ஸ்பீரியன்ஸான சோல்ஜர் சொல்லுவார், ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் இன்ஃபென்ட்ரி வருவாங்க பாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மைல்டு அட்டாக் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் போக போக பார்த்தா ஹெவியாக டம் டம் டம்னு விழுவும். ஸோ ஆர்ட்டிலரிஸ் அவன் மூவ் பண்ணி ஃப்ரெண்டில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஒருத்தருக்கு அவரால் தாங்க முடியல. ஒருத்தர் வெளியே ஓட பார்க்குறாரு. ஓடும்போது அவர் அவர் அடிபட்டு செத்துறாரு. புதுசாக வந்த ரெக்ரூட்ஸ் எல்லாருமே பெரிய லெவலில் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சூழல் ஏற்படுது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அந்த பங்கருமே கொலாப்ஸ் ஆயிருது. வெளியே போங்க, ஆமாம் வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பங்கர் வந்து கொலாப்ஸ் ஆயிருது. நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஆனால் யோகத்தில் இவர் பால் தப்பிச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில் பாலை வந்து மீட் எடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா பாலோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்துடுறாரு. ஸோ ஒவ்வொருத்தங்களா இறப்பாங்க. எல்லாருமே பெரிய குளோரியஸான ஒரு விக்ட்ரி நம்ம கிடைக்க போகுது, நம்ம ஹீரோஸ் ஆக போகிறோன்ற கனவுல வந்திருப்பாங்க. வரிசையாக ஒவ்வொருத்தங்களா இறப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பாலோட ஒரு ஃப்ரெண்ட், இந்த கண்ணாடி போட்டிருந்தவர் பார்த்தா இப்போ இறந்துடுறாரு. அங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அழுகிறதுக்கோ அவங்களுக்கு கரெக்டான மரியாதை செய்வதற்கோ கூட அங்கே ஸ்பேஸ் இருக்காது. இங்கேயும் பாலில் பொறுத்தளவில் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்ற வருத்தத்தில் இருக்காரு. டக்குன்னு அடுத்தது உனக்கு தான் அடிப்படலைன்னு கேட்குறாங்க. அப்பப்போ அந்த டேக்ஸ் எல்லாம் டாக் டேக்ஸ் எல்லாம் எடுன்றாங்க. பால் அப்புறம் ஒவ்வொரு டாக் டேக்ஸே எடுக்கிறாரு. அப்போ தான் ஃப்ரெண்டு இறந்து கிடக்கிறதையும் பார்க்குறாரு. பெருசாக ரியாக்ட் பண்ண கூட டைம் இல்லை. அடுத்தடுத்த வேலைகள் அவர் பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சோகமான நேரத்தில் இருக்கும்போது படம் வந்து 1.5 வருஷம் மூவ் பண்ணி போகும், 18 months லேட்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து மேத்தியாஸ் எர்ஸ்பர்கர் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி இருப்பார். அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட் ஒன்று போகும். இவர் வந்து உண்மையான ஒரு கேரக்டர் தான். அப்போ உள்ள ஜெர்மனியில் முக்கியமான ஒரு லீடர்ஷிப்பில் அவர் இருந்தார். ஏதோ கேத்தலிக் பார்ட்டின்னு சொல்லி ஒரு பார்ட்டிலாம் அவர் வச்சுருந்தார். இன்ஃபேக்ட் அவர் அப்புறம் கொண்டுருவாங்க. ஆமாம், ஏன்னா அவர் வந்து ட்ரேட்டர்னு சொல்லி 2 years கழிச்சு கொண்டுருவாங்க. அவர் போட்டுருவாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ரிப்போர்ட் போகுது, லாஸ்ட்டு ஒரு சில வாரங்களில் மட்டும் நம்ம 40,000 சோல்ஜர்ஸ் வந்து நம்ம வந்து இழந்திருக்கோம் அப்படின்னு அவருக்கு தகவல் போன உடனே அவர் என்ன பண்ணுவார், ஹி வில் ஃபார்ம் அ டெலிகேட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணி நம்ம போய் அமைதி பேச்சுவார்த்தை பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த சீன் அங்கேருந்து ஆரம்பிக்கும். இது ஆக்சுவலி நாவலில் இந்த சீன் கிடையாது,
இதுக்கு முந்தி வந்த அந்த ஃபிலிம்லேயும் கிடையாது. இதில் இவர் அந்த சீனை வந்து ஆட் பண்ணிருப்பார். ஆனால் இதெல்லாம் வரலாற்று பூர்வமாக நடந்த விஷயங்கள் தான். இதுக்கப்புறம் பாலும் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்சின்ஸ்கின்னு ஒருத்தரும் இவங்க சாப்பாட்டுக்காக வாத்து எடுக்க போவாங்க. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வார் வந்து 1917 ஸ்டார்ட் ஆகுது. ஐ மீன் இந்த படம் 1917 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வார் இன்டென்சிஃபை ஆகிக்கிட்டே இருக்குது. ஜெர்மனிக்கு நிறையா பின்னடைவுகள்லாம் ஏற்படுது. ஸோ நெகோஷியேட் பண்ணணும், அமைதி பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஜெர்மனி தள்ளப்படுறாங்க. அந்த இடத்துல தான் மாத்தியாஸ் நீங்கள் சொன்ன ஆள் வந்து உள்ளே வர எப்படியாவது சரண்டர் ஆயிடணும் அப்படின்றது தான். போர் நிறுத்தம்னு சொன்னாலுமே ஏறக்குறைய அது சரண்டர் மாதிரி தான். அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களை கவர் பண்ணுறாங்க. ஒன்று பேட்டில் ஃப்ரண்ட்டை காட்டுறாங்க, நம்ம ஹீரோ இருக்கிற இடம் பேட்டில் ஃப்ரண்ட். ரெண்டாவது ஒரு ஜெர்மன் ஜெனரலை காட்டிக்கிட்டே இருக்காங்க. அவர் பேர் ஃப்ரீட்ரிக்ஸ். அவர் பேர் ஜெர்மன் ஜெனரல். அவர் தான் இந்த படைகள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கமாண்ட் பண்ணுறார். அவர் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான், நிஜமான ஜெர்மன் ஜெனரல் கிடையாது. ஒரு ஜெர்மன் ஜெனரலை காட்டுறாங்க. மூணாவது இந்த டெலிகேஷன் டீமை காட்டுறாங்க. ஸோ இந்த படம் ஃபுல்லாக பார்த்தோன்னா இந்த 3 இடத்துக்கு மாறி மாறி போய்கிட்டே இருப்பாங்க. போர்க்களம், டெலிகேஷன், அப்புறம் இந்த ஜெனரல். 3 பேரை தான் சுற்றி காட்டுவாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாத்து திருட போடுறாங்க. இதுவும் நல்ல ஒரு சீன். இப்போ நீங்கள் ஒரு சோல்ஜராகி போர்க்களத்துக்கு போன உடனேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டீக்ரடேஷன் நடக்குது இல்லை. ஒரு ஃபஸ்ட்டு வரும்போது நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இது ஒரு பெரிய ஒரு சுப்பீரியரான ஒரு மனிதர் மாதிரி உள்ள வரீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட ஸ்டாண்டர்ட், உங்களோட லெவல்லாம் கம்மியாகிக்கிட்டே இருக்குது, டீக்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள். அப்புறம் எந்த லெவலுக்கு போகிறீங்க? வாத்து திருடுற அளவுக்கு போகிறீங்க நீங்கள். ஸோ இன்னொரு ஆக்குபைட் கண்ட்ரியில், ஃப்ரான்ஸில் உள்ள அங்கே போய் வாத்து திருட போகிறீங்க. அப்புறம் வெற்றிகரமாக வாத்தை திருடி கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு காஞ்சி போய் வறண்டு போய் இருப்பாங்க, சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல். அப்படி இருக்கும்போது ஒரு வாத்து கிடைக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃபுட்டை அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக அவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போ இன்னொரு சீனும் இருக்கும் பார்த்தா, கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் கேர்ள்ஸ் வருவாங்க. ஆமாம், அதுக்கு அடுத்த சீனில். ஆமாம், அதுக்கு அடுத்த சீனில் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நினைக்கிறேன், நெக்ஸ்ட் டே மார்னிங். ஆமாம், அடுத்த டே மார்னிங். ஆமாம். அப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் கேர்ள்ஸ்லாம் வருவாங்க. இவங்க இங்கேருந்து டாட்டாலாம் காட்டுவாங்க. நிறைய பேருக்கு ஃப்ரெஞ்ச் தெரியாது, ஜெர்மன்ஸுக்கு. நம்ம ஹீரோக்குமே தெரியாது. அவர் ஒரு சீனில் சொல்லுவார், அம்மா சொன்னாங்க ஃப்ரெஞ்ச் படிக்கணும், நான் படிக்கல. அம்மா சொன்ன பேச்சை நிறைய இடத்துல கேட்டிருக்க மாட்டார். ஃப்ரெஞ்ச் விஷயத்துலேயும் அவர் கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த மாதிரி அவங்க டாட்டா காட்டுவாங்க. ஒருத்தர் மட்டும் போவார், பிரான்ஸ்னு ஒரு கேரக்டர். ஒருத்தர் மட்டும் போவார், அப்படியே விட்டுட்டு போயிடுவார். அவர் அந்த பெண்களோடய போயிடுவார். அதுவும் ஒரு நல்ல சீன். பார்த்தோம்னா நிறைய நேரங்களில் இந்த டெசர்ஷன்ஸும் நிறையா இருக்கும். போரோட ஃபைனல் ஸ்டேஜ் இது. நிறைய பேர் விட்டுட்டு ஓடிடுவாங்க. சிலவங்க பிரான்ஸ் மக்களோட கலந்துருப்பாங்க, சிலவங்க விட்டுட்டு வீட்டுக்கு ஓடிடுவாங்க. ஏன்னா போர் அவ்வளோ இன்டென்ஸாக போகும்போது நிறைய பேருக்கு தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ இங்கேயும் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விளையாட்டை எல்லாம் டாட்டா காட்டிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவர் பாட்டுக்கு அப்படியே அந்த பெண்களோட அப்படியே போயிடுவார், டெசர்ட் பண்ணிட்டு அவர் போயிடுவார். அது காட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்களுக்கு ப்ராப்பராக பெண்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்புறம் ரொம்ப டெஸ்பரேட்டாகவும் இருப்பாங்க. ஏன்னா பெண்கள்லாம் பார்த்தே பல ஆண்டுகள் ஆயிருக்கும். சில நேரங்களில் நீங்கள் போர்க்களத்துலலாம் ரொம்ப நாள் இருந்துட்டீங்கன்னா நார்மல் வேர்ல்டோட இன்ட்ராக்டும் பண்ண முடியாது. நார்மல் வேர்ல்டு, நார்மல் விமன். ஸோ அங்கேயும் பார்த்தா அந்த ஒரு இவங்களுக்கு ப்ராப்பராக அந்த பெண்களோடையும் பெருசாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. குறிப்பாக அந்த பாலோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார்ல, சிரிச்சுக்கிட்டே இருப்பார்ல, அங்கேயே நிற்பாரு, மூவ் பண்ணி போக மாட்டாரு, பேசவும் தெரியாது. ஆமாம், இப்படி வேவ் பண்ணுவார், அவ்வளோதான். ஆமாம். ஸோ அவரோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது அவருக்கு அந்த நார்மல் வேர்ல்டோட அவருக்கு இன்ட்ராக்ட் பண்ண முடியல. அந்த விஷயமும் அங்கே காட்டியிருப்பாங்க. இதில் கேட்டுன்னு ஒரு கேரக்டர் இருப்பார், கேட்சின்ஸ்கின்னு ஒரு கேரக்டர். ரஷ்யா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சோல்ஜர்ல, அவர் வெட்டரன். அதான் இவங்களுக்கு முன்னாடி பேட்ச்ல உள்ளவர். அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் இருக்கும். அப்போ தான் இந்த வாரில் ஃபேமிலி அப்படின்ற ஒரு கான்செப்டையும் இவங்க வந்து பேசியிருப்பாங்க. ஃபேமிலி கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கும், ஒய்ஃப் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கும். இவருக்கு வந்து வாசிக்க தெரியாது. அப்போ பால் கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுவார். அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் பேசுகிற அந்த 2-3 விஷயங்கள் வந்து அது ரொம்ப இன்டிமேட்டான ஒரு சீன். அது அவங்க கேட்பாங்க, வார் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, நீ வந்து எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்க அப்படின்னு இவங்க கேட்பாங்க. அப்படியே அந்த லெட்டரை வாசிச்சுட்டு வர்றப்போ கேட்டோட பையன் வந்து இறந்துருப்பார். அந்த சீனையும் அவர் படிக்கும்போது அது நல்லாயிருக்கும் அந்த சீன். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, பாலுக்கு லெட்டர் வராது, மற்ற எல்லாருக்கும் லெட்டர் வரும், பாலுக்கு லெட்டர் வராது. ஸோ பால் பொறுத்தளவில் ஃபேமிலியோட கனெக்டடாக இல்லை அப்படின்றதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பால் இப்போ ஏறக்குறைய ஒரு தனி மரமாக தான் நிற்கிறார். ஜெர்மனிக்காக ஃபைட் பண்ணணுன்னு
அப்பா அம்மா சொல் பேச்செல்லாம் கேட்காம இங்கே வந்து இங்கேயும் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு, ஃபேமிலியோடையும் அவருக்கு கனெக்ஷன் இல்லை அப்படின்றதையும் பார்த்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நாள் மார்னிங் என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய ஆர்மி பேட்ச் வந்து இன்னொரு எக்ஸ்பெடிஷனுக்காக போவாங்க. என்னன்னா ஒரு நியூவாக வந்த ஒரு யங் பேட்ச் வந்து காணோம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்கள தேடி இவங்க போவாங்க. அதுக்கு முந்தின நாள் நைட் வந்து அந்த ஃப்ரான்ஸ் அந்த கேர்ள்ஸ் கூட போனார் இல்லையா, அங்கேருந்து ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் அந்த பசங்க வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் மார்னிங் போகிறப்போ அங்கே கிராப்னு ஒரு கேரக்டர் இருப்பார், பாலோட ஃப்ரெண்டு. அங்கே இவங்க உள்ளே போயிட்டு அந்த கேஸ் அட்டாக்னால பாதிக்கப்பட்ட இல்லை அங்கே வந்து இறந்துருக்கிறவங்க போய் தேடி இவங்க போனால் கிராப் வந்து அங்கே ஒரு மூவி போஸ்டோ இல்லை ஒரு ஒன்று இருக்கும், அங்கே ஒரு விமன் இருப்பாங்க, அதை மட்டும் தனியாக அதை எடுத்துட்டு வந்து இவருடைய ட்ரென்ச்சில் அங்கே வந்து அதை ஒட்டி வச்சிருப்பார். கரெக்ட். ஆமாம். அப்புறம் இன்ஃபேக்ட் அந்த போஸ்டரோட ரொம்ப க்ளோஸும் ஆயிடுவார். கடைசியில் ட்ரென்ச்சில் இருக்கும்போது சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த போஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார், நான் போயிட்டு வந்துடுவேன்லாம் பேசிகிட்டு இருப்பார். பக்கத்தில் பாலை பார்த்து டு யூ ஃபீல் ஜெலஸ் அப்படிம்பாரு. ஆமாம். ஸோ அதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, அதான் இப்போ ஹியூமன்ஸ் நார்மலாக எப்படி வாழணும்னு ஒரு முறை இருக்குது. சொசைட்டியோட சேர்ந்துருக்கணும், பெண்களோட சேர்ந்துருக்கணும், குழந்தைங்களோட இருக்கணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. அது இல்லாமல் தனியாக ஐசோலேட் ஆகும்போது மனிதர்கள் சைக்கலாஜிக்கலாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணப்படுறாங்க, அந்த ஒரு ஏக்கம் என்ன, எந்த அளவுக்கு அவங்களை புஷ், அதாவது நார்மல் விமன் கூட இவங்களுக்கு வந்து பழகவும் முடியல. இவங்க ஒரு போஸ்டரை வச்சு அது கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க தனியாக. ரைட், கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சூழலுக்கு வார் அவங்கள புஷ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சைடில் போய்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தைகள் ஒரு சைடில் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த ஜென்ரலுக்கும் போய் சேருது. ஜென்ரல் ஃப்ரைட்ரிக்ஸ்க்கும் அது போய் சேருது. ஃப்ரைட்ரிக்ஸை பொறுத்தளவில் அவர் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆர்மி மேன். சரண்டர்லாம் இருக்கவே கூடாது, நம்ம கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த படத்தில் அவரை வந்து கொஞ்சம் வில்லன் மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தை ஆன்டை வார் மூவியாக வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுறதால தான் அவரை ரொம்ப வில்லனாக காட்டணுன்ற தேவை ஏற்பட்டிருக்கு. என்னை பொறுத்தளவில் அவர் ஒரு நார்மலான ஜென்ரலாகவே காட்டியிருக்கலாம். அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒரு வில்லனாக காட்ட முயற்சி பண்ணுவார். அவர் வில்லனாக வந்து எந்த அளவுக்கு போயிருப்பாங்கன்னா, இங்கே போர் நடந்துட்டு இருக்கும், அவர் பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் ப்ளே பண்ணிட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். அந்த சீன்லாம் இவர் ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக வாழ்கிற மாதிரியும் இவங்க ட்ரென்ச்சில் வந்து கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அவரை எக்ஸ்ட்ரீமாக அந்த ஒரு நெகட்டிவாக காட்ட வேண்டிய தேவை இங்கிருந்தா வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவரு பார்த்தோன்னா டென்ஷன் ஆகுறாரு இந்த செய்திகள்லாம் கேட்கும்போது. ஏன்னா அவருக்கு சரண்டர் ஆகுறதுல விருப்பம் இல்லை, போர் ஸ்டாப் ஆகுறதுலையும் அவருக்கு விருப்பம் இல்லை. அவரை பொறுத்தளவில் இப்போ சொல்கிற அந்த சோஷியல் டெமோக்ராட்ஸ் பற்றி பேசுகிறாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்வர்சேஷன். அது இந்த சோஷியல் டெமோக்ராட்ஸ்லாம் நம்ம நாட்டை டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசுகிறாரு. ஏன்னா நாட்டில் இப்போ நிறையா மாற்றங்கள் ஏற்படுது. கம்யூனிஸ்டுகள் டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. அங்கே ஒரு புரட்சி ஏற்படுது ஜெர்மனியில். கைசரோட ஆட்சி முடிவுக்கு வருது. கைசர் பதவியிலிருந்து இறங்கிடுறாரு. அது 18ல். பட் 17ல் வந்து ரஷ்ய புரட்சி நடந்தது. அது ஒரு இன்ஸ்பிரேஷன் இவங்களுக்கு. ஆமாம் ஆமாம், இங்குள்ள காமிக்ஸ்க்கு. இப்போ இன்னொன்று என்னன்னா, ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் நடக்குது 1917ல். கம்யூனிஸ்ட் புரட்சி ஃபர்ஸ்ட் டைமாக ரஷ்யாவில் நடந்தாலும் ஆக்சுவலாக கம்யூனிஸ்டுகள் எங்கே ஸ்ட்ராங்குன்னு பார்த்தா ஜெர்மனியில் தான். அதுவும் குறிப்பாக இந்த சோஷியல் டெமோக்ராட்ஸ் பற்றி இந்த படத்தில் பேசுவாங்கல்ல, சோஷியல் டெமோக்ராட்ஸ் தான் உள்ளே ஸ்ட்ராங்கான கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அப்போ அவங்க வந்து வேர்ல்ட்லயே they are intellectuals as well. ஆமாம், மிகப்பெரிய மாஸ் பார்ட்டியாக இருந்தாங்க. ஆனால் அவங்களால ஒரு ப்ராப்பர் ரெவல்யூஷன் பண்ண முடியல. அதை போல்ஷிவிக்ஸ் பண்ணிடுறாங்க. இன்ஃபேக்ட் அப்போ கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனலில் கால் மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். செகண்ட் இன்டர்நேஷனலை முக்கியமாக இவங்க தான் முன்னிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யார்? இந்த சோஷியல் டெமோக்ராட்ஸ் தான். டாட்ச்லாண்ட் சோஷலிஸ்ட் பார்ட்டிஸ் சம்திங். ஓகே. ஸோ அந்த பார்ட்டி ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டி. ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக நிறைய மிஸ்டேக்ஸும் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் லெனினுக்கு அவங்க மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் உண்டு. செகண்ட் இன்டர்நேஷனலில் லெனின் அவங்களை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார், இவங்க வந்து நிறைய தவறுகள்லாம் பண்ணுறாங்கன்னு. அப்புறம் ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் தேர்ட் இன்டர்நேஷனல் ஃபார்ம் பண்ணிடுவார். தேர்ட் கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபார்ம் பண்ணிடுவார். இவங்களெல்லாம் ஓரம் கட்டிடுவார். அந்த சோஷியலிசம்ன்ற வார்த்தையும் அதுக்கப்புறம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் தான் அதுக்கப்புறம் எல்லாமே. ஸோ இந்த பார்ட்டிலாம் பவர்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறாங்க ஜெர்மனியில். அது ஃப்ரைட்ரிக்ஸ் மாதிரியான ஆளுக்கு பெரிய கோவத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் ஒரு கான்வர்சேஷன் அழகாக பேசிகிட்டு இருப்பார். அவர் கூட ஒரு கலீக் ஒருத்தர் இருப்பார், ஒரு மேஜர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட கேட்பார், உனக்கு ஃபேமிலி பற்றி சொல்லும்பார். இந்த மாதிரி வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணாங்க, இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒர்க் பண்ணாங்கன்னு ஏதோ சொல்லுவார். ஸோ உனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்கும்போது எனக்கு போகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிம்பார் அவர். ஏன்னா அவரை பொறுத்தளவில் என் அப்பா தாத்தா எல்லாருமே சோல்ஜர்ஸ் தான்.
ஜெனரல்ஸ் தான், ரொம்ப பெரிய ஹை ரேங்கிங் சோல்ஜர்ஸ் தான் அவங்க, ஹை ரேங்கிங் மிலிட்ரி பீப்புள். அப்படி இருக்கும்போது எனக்கு திரும்ப போகிறதுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு இந்த வார் மட்டும்தான், போர் இல்லாமல் ஒரு சோல்ஜருக்கு என்ன வேலை அப்படின்னு அவரு சொல்லுவார். ஸோ அவரை பொறுத்தவரை இந்த போர் நடக்கணும், போர் நிப்பாட்டுறது அவருக்கு விருப்பம் இல்லை. நிறைய மிலிட்ரி ஃபேமிலிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை அங்கே இருக்கும். இப்போ ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் நடக்குது இல்லை, டயர்னு ஒருத்தர் தான் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம பார்க்கும்போது இவ்வளோ கொடூரமான ஒரு காரியத்தை பண்ணுறான்னா அவன் பெரிய கிறுக்கனாக இருப்பான்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா. ஆனால் அவரோட பயோகிராஃபி நான் படிச்சிருக்கேன், கனிமரா லைப்ரரியில் இருக்குது டயரோட பயோகிராஃபி. அவர் பெரிய சைக்கோலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறம், இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறமும் சீக் ரெஜிமெண்ட்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் அவருக்கு போய் மரியாதை செலுத்துவாங்களாம். ஓகே, அப்படின்னு அந்த புக்ல பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைலி ரெஸ்பெக்டடான ஒரு லீடர். அவரை பொறுத்தளவில் அவரோட மனசு எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்குது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கும்போது பிரிட்டிஷ் எம்பையர் வீக் ஆகிடுது, அப்புறம் இங்கேயும் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்லாம் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவர் எப்படி பார்க்குறாருன்னா, இங்கே ஒரு ஒழுங்கு இருக்குது, அந்த ஒழுங்கு டிஸ்டர்ப் ஆகுறத அவர் விரும்பலை. ஏன்னா அவருக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களும் பிரிட்டிஷ் ஆர்மியில் இருக்காங்க. ஸோ அவரை பொறுத்தளவில் நம்ம ஃபேமிலி எல்லாமே ஆர்மியில் தான் இருக்கும், நாளைக்கு என் பையனும் பெரிய இடத்துக்கு என்ன மாதிரி வரணும், அப்போ இந்த காலனிஸ்லாம் இருக்கணும், என்னோட நலனும் என்னோட குடும்ப நலனும் இதை சார்ந்து இருக்கு. ஸோ இந்த வேர்ல்டோட டிஸ்டர்ப் ஆகுறது அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ ஒரு பாயிண்ட்ல அவர் என்ன பண்றாரு, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு வர்றாரு. உடனே எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டெப் எடுக்கிறார். அது ஆக்சுவலா பிரிட்டிஷ் ஹை கமாண்டர்னு அந்த உத்தரவு கிடையாது, இவர் தன்னிச்சு அதை பண்றாரு. ஓகே, அவர் முடிவு பண்ணது, அவர் முடிவெடுத்து பண்றாரு. ஓகே, ஏன்னா அவரை பொறுத்தளவில் பார்க்குறாரு, கையை விட்டு எல்லாம் போய்கிட்டு இருக்கு, இவங்க சரியா ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க, அட்லீஸ்ட் நம்ம இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு அவரா சிச்சுவேஷனை கையில் எடுத்துக்கிறார். ஏறக்குறைய அந்த மாதிரியான கேரக்டர் தான் இவனும். ஏன்னா இவனுக்கும் பார்த்தா இவனோட ஃபேமிலியாக இருக்கலாம், இவன் லைஃபாக இருக்கலாம், எல்லாமே வாரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வார் ஸ்டாப் ஆகிறத இவன் விரும்பல. உடனே இவன் என்ன பண்ணுறான், போர் நிற்க போகுதுன்ற சூழல் வரும்போது அட்டாக்கை இன்டென்சிஃபை பண்ணலாம்னு முடிவு பண்ணுறான். புது புது தாக்குதலுக்கு உத்தரவு போடுறான். இப்போ பிரெஞ்சு படைகள், ஜெர்மன் படைகள் பார்த்தா தாக்குதலுக்கு இப்போ தயாராகிறாங்க. இப்போ ஃப்ரீட்ரிக்ஸ் வந்து போருக்கு இவங்களை ஆயத்தப்படுத்திட்டு இருப்பாரு, ஆனால் இவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த ஒரு ஃபாரஸ்ட்டில், அந்த ஃப்ரான்ஸில் உள்ள அந்த ஷாம்பைன்ற ஒரு இடத்துல உள்ள ஒரு ஃபாரஸ்ட்டில் ஃப்ரெஞ்ச் அண்ட் அவங்க டீமும், அதுக்கப்புறம் நம்ம மேத்தியா செர்ஸ்பர்கரும் இவங்க டீமும் வந்து பேச்சுவார்த்தை பண்ணுவாங்க. அந்த சீன் ரொம்ப ஒரு ஹியூமிலியேஷனான ஒரு சீன் இருக்கும். இவங்க ரொம்ப கூனி குறுகி இருப்பாங்க, இவர் நல்லா மீசெல்லாம் வச்சுட்டு அவர் அங்கே உட்காந்துருப்பாரு. ஆக்யூரேட் போர்ட்ரேயல் இப்படிதான் நடந்தது. ரைட், உண்மை உண்மை உண்மை. அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த சீன். அப்போ வந்து நான் உனக்கு 72 hours டைம் தரேன், 3 days டைம் தரேன், அதுக்குள்ளே எங்களுடைய அக்ரிமெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். ஆக்சுவலி ட்ரீட்டி ஆஃப் வெர்சை வந்து ரொம்ப இன்டென்ஸான மோசமான விஷயமாக அமைஞ்சுது. அதுக்கு முன்னால் இது பண்ணாங்க. இதில் வந்து நீங்கள் வாரை ஸ்டாப் பண்ணணும், உங்களுடைய மிலிட்ரி எக்யூப்மெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து என்கிட்ட கொடுக்கணும், இந்த மாதிரி சம் விஷயங்கள்லாம் இருந்த உடனே இவங்க ஜெர்மன் சைடு உடனே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் 3 days ரொம்ப அதிகம், ஏன்னா பீப்புள் வந்து இறந்துட்டு இருக்காங்க, 3 நாள் எங்களுக்கு அதிகம், உடனே வார ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே சைன் திஸ் அப்படின்னு சொல்லுவார். வார ஸ்டாப் பண்ணா சைன் போடு, அவ்வளோதான், சைன் பண்ணு. ஆமாம். ஸோ அது வந்து என்னன்னா பெரிய பேச்சுவார்த்தைலாம் கிடையாது, பிரான்ஸ்காரன் சொல்றது சரண்டர் தான். ஆமாம், நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி யூ போட்ஸ்லாம் சரண்டர் பண்ணும், வார் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சரண்டர் பண்ணும், அப்புறம் ஆல்சாக், லொரைன் இந்த மாதிரியான பகுதிகள்லாம் சரண்டர் பண்ணும். சரண்டர் பண்ணி கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். இது ஒன்றும் பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. அவர் 72 hours இப்படி இதெல்லாம் அப்படி இப்படின்றாரு. அப்போ தென் சைன் இட், முடிஞ்சு போச்சு அப்போ அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் வேற சில ப்ரொசீஜர்ஸும் இருக்குல்ல, ஒரு நாட்டை சரண்டர் பண்ண வைக்கிறதுன்றது சும்மா இவங்க 4 பேர் அங்கே பண்ணிட முடியாதுல்ல, அந்த விஷயங்களுக்கு. அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த ட்ரெயினுக்கு ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. அந்த ட்ரெயின் தான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ட்ரெயினை மியூசியமில் வைக்கிறாங்க ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட். ஏன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் உள்ள ஒரு ட்ரெயின், இது இங்கே தான் பீஸ் ட்ரீட்டிலாம் சைன் பண்ணுறோன்னு சொல்லி அந்த ட்ரெயினை மியூசியமில் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஃப்ரான்ஸை கைப்பற்றிடுறாங்க, பாரிஸுக்கு ஜெர்மன் ஆர்மி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹிட்லர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ட்ரெயினை வெளியே கொண்டு வர உத்தரவு போடுறாரு. வெளியே அந்த ட்ரெயினை கொண்டு வந்து அந்த ட்ரெயினில் தான் ஃப்ரெஞ்சு படைகளை சரண்டர் பண்ண வைப்பார். ட்ரீட்டி ஆஃப் வெர்சை வந்து ரிவர்ஸ் பண்ற அந்த ஸோ அந்த ட்ரெயினுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் உண்டு, அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் உண்டு. அந்த கம்பார்ட்மெண்ட் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. அது ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அந்த ஹியூமிலியேஷன்ல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆங்கிள் இருக்கும். இப்போ 2 பேரும்
நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் பேச்சுவார்த்தை பண்ண வரும்போது அந்த ஃப்ரெஞ்சில் உள்ள ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு கரெக்ட் இது கெட்டு போனதா அப்படின்னோடனே இவரும் வந்து பார்த்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லுவார், அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த டேபிளில் வைப்பாங்க. ஏன்னா ஜெர்மன்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள சாப்பிட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு அது ஒரு கெட்டு போன ஒரு பிரெட்னு நினைக்கிறேன். பிரெட்டா இல்லை க்ரோசான் அந்த மாதிரி கெட்டு போனதுன்னு இல்லை. அவர் என்ன சொல்லுவாருன்னா இது நேத்து செஞ்சதானு கேட்பாரு. ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லையா, ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லையா, நேத்து பண்ணதானே அப்படின்னு கேட்பாரு. ஆமா நேத்து பண்ணது மாதிரி தான் தெரியுதும்பாரு அவரோட. அதை கொடு அப்படின்னு அவர் சாப்பிட்டு இருந்து எடுத்து அங்க போட்டு அந்த இதை வாங்கிட்டு போயிட்டு அந்த டேபிள்ல வைப்பாரு. இதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு ஹியூமிலியேஷன். நீலாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் அந்த சீனை. அதான் இப்ப பிஸ்மார்க் காலகட்டத்தில் பிரான்ஸ் அவங்க ஹியூமிலியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெறுமனே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஹியூமிலியேஷனை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஃப்ரெஞ்ச் வந்து ஜெர்மன்ஸை ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணிட்டாங்க, ஸோ அதுக்கு ஜெர்மன்ஸ் பழி வாங்கினாங்கன்னு. ஆனால் கொஞ்சம் போய் பிஸ்மார்க் காலகட்டத்தில் பார்த்தோம்னா இதே வேலை ஜெர்மனும் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால திரும்ப திரும்ப அந்த சைக்கிள் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல படைகள் வந்து தாக்குதலுக்கு தயாராகிறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. வேகமாக போய் அந்த பக்கத்து ட்ரென்ச் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரென்ச்சை வந்து கேப்சர் பண்ணுறாங்க, சண்டையெல்லாம் போடுறாங்க. அப்போதான் டேங்கர்ஸ் வரும். ஆமாம். ஆனால் இது ஆக்சுவலாக அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல சீன். அப்போ என்னன்னா சண்டை போடுறாங்க, நிறைய இந்த ட்ரென்ச் எல்லாம் கேப்சர் பண்ணுறாங்க. குறிப்பாக நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தா அங்கே ஒரு சமையல் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. போய் அங்கே பிரெட் எல்லாம் சாப்பிட்றாங்க. பிரெட் அப்புறம் ஹனி எல்லாம் கிடைக்குது, சாசேஜ் எல்லாம் கிடைக்குது, நல்லா சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்க காஞ்சு போய் இருப்பாங்க, இதெல்லாம் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்றாங்க. அது ஒரு இன்டென்ஸா போர் நடக்கிற டைம்ல அந்த கேப்ல இவங்க உள்ள வந்து அள்ளி போட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ உள்ள வருவாரு, லைட்டா பின்னாடி பார்ப்பாரு, சரி நம்மளும் சாப்பிடலாம், அவரும் உள்ள வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நிலம் வந்து அதிர ஆரம்பிக்கும், எலிகள்லாம் ஓட ஆரம்பிக்கும். இவங்களுக்கும் ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியே போவாங்க. அப்புறம் பார்த்தா டேங்க்ஸ் வந்துட்டு இருக்கோம் அங்க இருந்து. ஆக்சுவலா இதுவும் பார்த்தோம்னா கொஞ்சம் தவறான போர்ட்ரேல்னு கொஞ்சம் லைட்டா எனக்கு தோணும். ஏன்னா இவங்க வந்து டேங்க்ஸ்னா என்னன்ற புரிதல் சோல்ஜர்ஸ்க்கு நல்லா இருந்தது அந்த காலகட்டத்தில். ஏன்னா 1918ல டேங்க்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டாங்க. டேங்க்ஸ் வந்து இன்ஃபேக்ட் 1916லயே வர ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். பேட்டில் ஆஃப் சாம்ல டேங்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. ஆமா, ஃபைட் பண்ணப்பே ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் டேங்க்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. நம்ம ஹிஸ்டரி சேனல்ல அதை பத்தி பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா டேங்க்ஸ் அப்பதான் இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேங்க்ஸ்னா என்னன்னு சோல்ஜர்ஸ்க்கு தெரியும், டேங்க்ஸ் எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். ஸோ டேங்க்ஸை பார்த்து அதிர்ச்சி அடைகிறதெல்லாம் கொஞ்சம் தப்பான போர்ட்ரேயலாக எனக்கு படுது. ஏன்னா இந்த சீன் எப்போ நடக்குதுன்னா கடைசியில் ஃபேக் எண்ட் ஆஃப் த வாரில் தான் அது நடக்குது. அதனால அந்த ஒரு சிக்கல் இருக்கு. ஆனால் எனக்கு அந்த சீனை பார்க்கும்போது என்ன தோணுன்னா, அலெக்சாண்டர் தி கிரேட்னு ஒரு படம் இருக்குல்ல, ஆலிவர் ஸ்டோன் எடுத்தார். அந்த படத்துல பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்துருவானுங்க. அங்க இருந்து அலெக்சாண்டரோட படைகள் இங்க வரும். இந்தியா ரொம்ப டிஃப்ரெண்டான சூழலா இருக்கும். ஃபர்ஸ்ட் பெர்ஷியால சண்டை போடுவாங்க, டெசர்ட். இங்க வந்து நல்லா பச்சை பசேல்னு இருக்கு, மரங்களா இருக்கு, நிலம் இதே மாதிரி அதிரும். பார்த்தா அங்க இருந்து யானைப்படை வரும். அவங்களுக்கு அங்க நிலம் அதிரும் போது என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்க யானைப்படையோட எல்லாம் சண்டை போட்டது கிடையாது. திடீர்னு பார்த்தா யானைப்படை அங்க இருந்து வரும். அதே மாதிரிதான் எனக்கு இதை பார்க்கும் போதுன்னு தோணுச்சு. ஏறக்குறைய அந்த காலத்து யானைப்படை தானே இன்னைக்கு டேங்க்ஸ். ஸோ இப்போ டேங்க்ஸ் உள்ள வருது. டேங்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சோல்ஜர்ஸ் வந்து அரண்டர்றாங்க. அங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் என்னன்னா, டேங்க்ஸ் வந்து அப்படியே தாண்டி போகுது, அந்த ட்ரென்ச் மேல ஏறி அப்படி ஓடுது. இவங்க கீழே இருப்பாங்க, இவங்க எல்லாம் கீழே இருக்காங்க. பார்க்கும்போது அதிர்றாங்க. அப்படியே என்ன அது மேலே இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வண்டி போகுதுன்னு பதறாங்க நிறைய பேர். இப்போ டேங்க்ஸ் இப்படி உள்ள ஏறி உங்க ட்ரென்ச்சை தாண்டி போகுதுனாலே வார் ஃப்ரண்ட் அந்த பக்கம் மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அவங்க உள்ள போக போக நீங்க எனிமி டெரிட்டரியில மாட்டிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க டேங்குக்கு முன்னாடி, அப்ப நீங்க டேங்குக்கு முன்னாடி ஓடணும். நிறைய பேர் விவரம் புரியாம இந்த பக்கம் ஆப்போசிட் பக்கம் ஓடுவாங்க. ஆனா இவங்க கரெக்டா அந்த சைடு ஓடுவாங்க. டேங்க் இப்படி போகுதுன்னா டேங்க் பக்கமே இவங்களும் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் டேங்க், ஏன்னா டேங்க் வந்துட்டு இருக்குன்னா பின்னால இன்னொரு இன்ஃபென்ட்ரி வந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இன்னைக்கு டேங்க் வார்ஃபேர்ன்றது மாறிடுச்சு. எஸ்பெஷலி ஜெர்மன்ஸ் அதை மாத்துறாங்க. ஜெர்மன் செகண்ட் வேர்ல்ட் வார்ல என்ன பண்றாங்கன்னா டேங்க்ஸை ஒரு செப்பரேட் யூனிட்டா யூஸ் பண்றாங்க. டேங்க்ஸ் அட்வான்ஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டா உள்ள போயிடும். பிளிட்ஸ்கிரீக்ல அப்படிதான் ஸ்ட்ரைட்டா டேங்க்ஸ் உள்ள போயிடும். ஆனா செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு முன்னாடி டேங்க்ஸ்ன்றது ஆர்ட்டிலரிக்கு சப்போர்ட். ஃபர்ஸ்ட் டேங்க்ஸ் உள்ள போகும், பின்னாடி ஆர்ட்டிலரி வருவாங்க. அப்போ நீங்க வந்து இப்படி போனீங்கன்னா, ஆமா, நீங்க இப்போ யூ ரன்னிங் ஸ்ட்ரைட் டு தி
ட்ராப். நீங்க ட்ராப்புக்குள்ள போறீங்கன்னு அர்த்தம். சாரி, டேங்க்ஸ் ஃப்ரண்ட் போகும், பின்னாடி இன்ஃபென்ட்ரி வரும். கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி தான். ஸோ டேங்க்ஸ் வரும், பின்னாடி இன்ஃபென்ட்ரி வரும்னா நீங்க இந்த சைடு தான் ஓடணும். நீங்க பின்னாடி ஓடுனீங்கன்னா இன்ஃபென்ட்ரி கையில நீங்க மாட்டிப்பீங்க. அதை நல்லா காட்டியிருப்பாங்க இந்த சீன்ல. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த பக்கம் ஓடுவாங்க, சிலவங்க பின்னாடி ஓடுவாங்க, அந்த ட்ரெஞ்ச்லேயே பதி உட்காந்துருப்பாங்க பயத்துல. அப்ப என்ன பண்ணுவாங்க, பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் வந்து அந்த ஃப்ளேம் த்ரோவர்ஸ் வச்சு அவங்களை காலி பண்ணிடுவாங்க. ஃப்ளேம் த்ரோவர்ஸ் அந்த காலத்துல யூஸ் பண்றது இதுக்கு தான், ட்ரென்ச்சை வந்து ஃப்ளஷ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ரைட், ஏன்னா உள்ள ஒளிஞ்சிருப்பாங்க. ஆமா, உள்ள ஒளிஞ்சிருப்பாங்க, கிட்ட போய் நீங்க பிடிக்கிறதெல்லாம் கஷ்டம். ஸோ இந்த ஃப்ளேம் த்ரோவரை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன கேபின்ஸ்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் போறது ரிஸ்க் இல்லை. ஸோ அதுக்கு ஃப்ளேம் த்ரோவர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த சீன்ல நல்லா காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டேங்க்ஸை எப்படி அடிச்சு எடுத்து காலி பண்ணுவாங்க. ஆனா அங்கிருந்து நிறைய சோல்ஜர்ஸ் வருவாங்க, இவங்களால டீல் பண்ண முடியாது. அப்புறம் இவங்களும் தப்பிச்சு ஓடுவாங்க. ரிட்ரீட்னு சொன்ன உடனேயும் ஹீரோ ஓடுவான். அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். வேகமா ஹீரோ தனியா ஓடிட்டு இருப்பான், டக்குன்னு ஒரு ஆர்ட்லரி ஷெல் அடிக்கும், ஹீரோவை தூக்கி போட்டுரும். அப்புறம் நம்ம இந்த சேவிங் பிரைவேட் ரேன்ல வந்த சீன் தான் கொஞ்சம் ஒரு 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 ஃபியூ மினிட்ஸ் பார்த்தோம், அப்படியே கொஞ்சம் ஆமா வேற ஏதோ உலகத்துக்கு போயிடுவாரு, கொஞ்சம் அந்த அந்த மியூட் ஆயிரும் எல்லாம். அதுக்கப்புறம் திருப்பி ரிகவர் ஆகி போறாரு. இப்பதான் அந்த சீன் வருமா? ஆமா, அந்த பிரெஞ்சு சோல்ஜர் ஒருத்தர் வந்து இவர் வந்து எய்ம் பண்ணுவாரு. ஆனா இவர் ஃபர்ஸ்ட் அவரை ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ரொம்ப இன்டென்ஸான ஒரு சீன்ல அந்த பள்ளத்துல விழுந்துருவாங்க. ரொம்ப இன்டென்ஸான சீன். அந்த பிரெஞ்சு சோல்ஜருக்கும் இவருக்கும் சண்டை நடக்குது. இப்பதான் வந்து என்னன்னா வார் அப்படின்றது ரெண்டு நாடு இல்ல, இந்த ரெண்டு பர்சன், ஒருத்தர் ஜெர்மன் ஒருத்தர் பிரான்ஸ், இந்த ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ் அந்த ஒரு வாட்டர் லைன்ல இருந்து இவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் நான் நிறைய வார் மூவிஸ்ல பார்த்துருக்கேங்க. இப்போ சேவிங் பிரைவேட் ரியான்லயே அந்த கடைசி ஃபைட் நடக்கும்போது கப்பார்சோன்னு ஒரு கேரக்டர் இருப்பார்ல, கப்பார்சோ தானே, அந்த ஒரு பில்டிங் உள்ள இருந்து இவர் வந்து இறக்குவாரு. ஆமா, அப்படி ரொம்ப க்ளோஸா ஃபைட் பண்ணுவாங்க, இன்டென்ஸா. ரெண்டு சோல்ஜர்ஸும் ஃபைட் பண்ணுவாங்க. கடைசியில் அந்த அமெரிக்கன் சோல்ஜரை அந்த ஜெர்மன் சோல்ஜர் கொன்றுவார். அதே மாதிரி கோல் மவுண்டன் ஒரு படம் இருக்கு. கோல் மவுண்டன் 2003 வந்த படம். அது ஆமா, அமெரிக்கன் சிவில் வார் பத்தி, அமெரிக்கன் சிவில் வார் காட்டியிருப்பாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் வரும். ஒரு ஃபைட் நடக்கும்போது ஒரு ரெட் இண்டியனும் ஒரு ஆப்பிரிக்கனும் சண்டை போடுவாங்க தனியா. ஆமா, இதே மாதிரி தான் கத்தி வச்சுட்டு ரெண்டு பேரும் நிற்பாங்க. ரொம்ப இன்டென்ஸா க்ளோஸான ஒரு ஃபைட். அந்த மூவி ரொம்ப அருமையான மூவி. இன்ஃபேக்ட் நம்ம கூட ஃபியூச்சர்ல பேசலாம் கோல் மவுண்டன்ற அந்த மூவி. ஸோ இங்கேயும் பார்த்தா அந்த மாதிரியான ஒரு ஃபைட் வருது. இந்த சண்டை நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு புரிதல் வருது. நான் எப்படி ஒரு மனிதனோ அதே மாதிரி தான் அவனும் இன்னொரு மனிதன். அடிச்சு அவனை குத்திடுவாரு, வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும். அவன் அப்படியே கத்த முயற்சி பண்ணுவான், வாயில மண்ணெல்லாம் போட்டு மூடிடுவாரு. ஏன்னா கத்துனா சோல்ஜர்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, வாயில மண்ணெல்லாம் போட்டு மூடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை பார்க்குறாரு. பார்க்கும்போது அவருக்கு தெரியுது நம்மள மாதிரி அவனும் இன்னொரு ஹியூமன் பீயிங் தான் அப்படின்றது தெரியுது. ஸோ அப்போ அவன் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறார். வாயில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்து விடுறாரு, கொஞ்சம் தண்ணி அவனுக்கு கொடுக்குறாரு. அப்புறம் அவன் கத்தி எடுக்கிறாரு. கத்தி எடுக்கும்போது பயப்படுறான் அந்த அடிபட்டவன். இல்லை காம்ரேட் தான், ஐ எம் காம்ரேட் அப்படின்றாரு. அப்புறம் அந்த ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய அந்த பட்டன்ஸ்லாம் பிச்சு பார்க்குறாரு, பெரிய அடி உள்ள ஏற்பட்டிருக்கு. மருந்தெல்லாம் வச்சு விடுறாரு, இந்த ஸ்பாஞ்செல்லாம் வச்சு கொஞ்சம் கிளியர் பண்றாரு. அதுக்கப்புறம் அவன் இறந்துடுறான். ஆமா, இறந்ததுக்கு அப்புறம் அவனோட ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து அந்த ஃபேமிலி போட்டோஸ்லாம் எடுக்கிறாரு. அப்பதான் அவனுக்கு புரியுது, இவனும் என்ன மாதிரி இன்னொரு மனுஷன் தான். எனக்கு எப்படி வீட்டுல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களோ இவனுக்கும் ஃபேமிலி இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, டாட்டரும் ஒரு டாட்டர் இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது அவனுக்கு புரியுது. அப்படி புரியும் போது அந்த வாரோட அந்த கொடூரம் அப்பதான் அவன் உணர ஆரம்பிக்கிறான். ஆமா, ரொம்ப ஒரு இன்டென்ஸான, அது ஒரு எமோஷனலான ஒரு சீன். அப்புறம் சொல்லுவான், ஐ ப்ராமிஸ், உங்க ஒய்ஃப் கிட்ட போய் நான் இதை கொண்டு போய் நான் சேர்க்கிறேன், ஐ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி போவார். அது ஏன் நல்ல சீன்னா, இப்போ இந்த நேஷ்னலிசம், பேட்ரியாட்டிசம், அப்புறம் நான் ஜெர்மன் நீ ஃப்ரெஞ்ச், அதெல்லாம் தாண்டி எண்ட் ஆஃப் த டே நம்ம ரெண்டு பேருமே மனிதர்கள் தான் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அங்கே வராங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. தப்பிச்சு ஏதோ ஒரு கேம்புக்கு எங்கேயோ போறாங்க. அங்க பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அங்க இருக்காங்க. போர் முடிய போகுது அப்படின்ற அந்த செய்தி வரல வந்துருச்சு, போயிருச்சு. அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆமா, ஹாப்பியா இருக்காங்கன்றது ரொம்ப கேயாட்டிக்கான ஒரு சூழல் இருக்கு. ட்ரிங்க் பண்ணிட்டு, ஆமா, ஆடிட்டு 4 வருஷம் சண்டை போட்டதுக்கு அப்புறம் போர் நிக்க வாய்ப்பு இருக்குன்ற அந்த செய்தி வரும்போது அங்க அந்த டிசிப்ளின் ஆர்டர்லாம் அங்க சீர்குலைய ஆரம்பிக்குது. எல்லாரும் கேயாட்டிக்கு அங்க இங்கன்னு ஓடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அடிபட்டு இருக்கு, நிறைய பேருக்கு. அவங்களெல்லாம் ஒரு சைட்ல படுக்க வச்சிருக்காங்க. இப்ப வூண்டட் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அங்க பாலோட ஃப்ரெண்டும் ஒருத்தர் இருக்கார். அவரு பாலை கூப்பிடுறாரு, படுத்திருந்தே கூப்பிடுறாரு. அப்புறம் பாலுக்கும் சந்தோஷம் திருப்பி அவரை மீட் பண்றதுல.
ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜெர்மன்ஸ் வந்து தப்பிச்சு போனதுக்கப்புறம் யார் உயிரோடு இருக்காங்க யார் செத்தாங்கன்னே தெரியாது. இப்போ ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. ஃப்ரெண்டோட காலை பார்க்கும்போது ஃப்ரெண்ட் ரொம்ப மோசமாக அடிபட்டிருக்கு. அவருக்கு ரொம்ப ஆழமான ஒரு வூண்ட் வந்து காலில் இருக்கு. ரிக்கவர் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பால் போறாரு. பால் கிட்ட ஒரு செய்தி சொல்றாரு, இந்த மாதிரி பிரான்ஸ் இறந்துட்டாரு. பிரான்ஸ் முல்லர் அவர் பேர். அவரு பிரான்ஸ் ஆமா இறந்துட்டாரு. ஸோ அவரோட அந்த ஸ்கார்ஃப் வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதை ஸ்மெல் பண்ணிட்டு கொடுப்பாரு. ஸோ இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் அவங்களுக்கு லைஃப்ல அங்க. அதுக்கப்புறம் பால் என்ன பண்றாரு, இன்னொரு காம்ரேடையும் கண்டுபிடிச்சிடுறாரு. கேட்டையும் கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து சூப் வாங்குறாங்க. சூப் வாங்கிட்டு இங்க வராங்க, ஒரு பவுல் ஆஃப் சூப். அந்த அடிப்பட்ட சோல்ஜருக்கும் ஒன்று வாங்குறாங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் அவங்களுக்கு 2 பவுல் சூப் வாங்குறாங்க. அப்புறம் வந்தோடனே அந்த அடிப்பட்ட சோல்ஜர் கேட்குறாரு, ஃபோக் அண்ட் ஸ்பூன்லாம் கொண்டு வந்தியான்னு கேட்குறாரு. உடனே இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் குடிக்கிறாங்க. கரெக்டாக அந்த ஃபோர்க் எடுத்து கழுத்தில் அவர் குத்த ஆரம்பிச்சுக்கிறாரு. ஸோ அவரை பொறுத்தளவில் என்னால் கால் இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பிரெஞ்சு பெண்களை இவங்க பார்க்குற அந்த சீனில் நீ என்ன செய்ய போற, போர் முடிஞ்ச போனே நான் ஒரு ரேஞ்சராக போகிறேன் அப்படின்ற மிலிட்ரி போலீஸ் அந்த மாதிரி அவருடைய ட்ரீமை வந்து அவர் ஷேர் பண்ணியிருப்பாரு. இப்போ அவர் என்ன சொல்லுவார், என்னால் வந்து ரேஞ்சராகவும் ஆக முடியாது, என் காலையும் வந்து எடுத்துருவாங்க, அப்போ வந்து லைஃபுக்கு எனக்கு வந்து பர்பஸ் இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிப்பார். ஸோ அவரை பொறுத்தளவில் ஒரு கிளியர் கட் விஷன் இருக்கு. நான் ஆர்மி போலீஸ் ஆகணும் அது சொல்லுவார் நிறைய. அந்த மாதிரி ஆர்மி போலீஸ் ஆகிறதுல கூடிய அட்வான்டேஜ் எல்லாம் அவர் சொல்லுவார். அப்போ அவர் கூட இருக்க இன்னொரு ஃப்ரெண்டும் கேட்பார், ஆனால் நீ ஆக முடியாது அப்படின்னு பேசுற ஞாபகம் இருக்கா? இன்னொரு சீனும் வரும் அதே மாதிரி. ஏன்னா நீ சப்பார்டினேட்டா ஒர்க் பண்ண மாட்டேன், சிஸ்டம் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற டிஸ்கஷன்ஸும் போகும். கடைசியில் கால் இல்லைன்னா ஒன்றும் சாத்தியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவரு சூசைட் பண்ணிக்கிறாரு. அதுவும் பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. ஸோ பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தங்களா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. லாஸ்டா இப்போ வந்து கேட்டும் இவர் மட்டும் தான் வந்து இருக்காங்க இந்த டீம்ல. திருப்பி ஒரு வாட்டி அகைன் வாத்து வேணும், அதே ஃபார்ம் ஹவுஸுக்கு போறாங்க. திருப்பி வாத்து திருடலாம், நம்ம ஒரு நல்ல வாத்துக்கறி சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக திரும்ப அங்க போறாங்க. இந்த தடவை பார்த்தோம்னா பால் நீ உள்ள போய் அந்த வாத்தை திருடிட்டு வா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரு போவார், கேட்ஸ் போவார். இப்ப பால் நீ போய் திருடிட்டு வா அப்படின்றாங்க. பாலும் உள்ள போறாரு, வாத்து திருட முயற்சி பண்றாரு. அந்த சின்ன பையன் வந்து பாத்துறான். ஸோ சீக்கிரமா அங்க தப்பிச்சு வரும்போது கொஞ்சம் எக்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறாரு. வாத்து எடுக்க முடியல, ஆனா கொஞ்சம் முட்டைகளை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறாரு. அதுவும் அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. ரைட், குறைந்தபட்சம் முட்டை கிடைக்குது, ஒரு ஆம்லெட் போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இல்ல அப்படியே எக்க சாப்பிடலான்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ராவா சாப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் கேட்ஸ் அப்படியே காட்டுக்குள்ள போறாரு. காட்டுக்குள்ள போகும்போது பின்னாடி பார்த்தா அந்த சின்ன பையன் அங்க அந்த ஃபார்ம்ல கண்டுபிடிச்ச அதே சின்ன பையன் இங்க வந்து நிக்கிறான். கன் வச்சிருக்கான். அந்த சின்ன பையனை பொறுத்தளவு இங்க ட்ராக் பண்ணி பிடிச்சிட்டாங்க. அவங்கள பிடிச்சு ஷூட் பண்ணிடுறான். ஒரு புல்லட் சவுண்ட் கேட்குது, கன் ஃபயர் பண்ண சவுண்ட் கேட்குது. அதுக்கப்புறம் கேட்ஸ் பார்த்து அப்படி நடந்து வராரு. அப்புறம் ஸ்லோவாக தடுமாற்றம் வருது. பார்த்தா அவருக்கு அடிபட்டிருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அதான் அந்த ஃபார்மில் இருக்க அந்த சின்ன பையனை ஷூட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தோன்னா இந்த வாரோட ரியாலிட்டி தான் காட்டுது. பெரிய க்ளோரியஸ் டெத், அப்புறம் பெரிய ஹீரோ, வார் ஹீரோ, இந்த மாதிரியான கனவுகளோட தானே நீங்கள் வார் ஃபீல்டுக்கு வந்தீங்க. ஆனால் இப்போ எப்படி சாகுறீங்க நீங்கள்? வாத்து திருடி. ஸோ உங்களோட சாவு கடைசியில் பெரிய ஃபாதர்லேண்டோட விடுதலைக்காகவோ பிரான்ஸை கைப்பற்றுவதற்காகவோ உங்களோட மரணம் நடக்கல. வாத்தை திருடி நீங்கள் செத்துருக்கீங்க கடைசியில். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் தான். அந்த வாத்து திருட போகிறதுக்கு முன்னால் இவங்க இங்கேருந்து நடந்து போகும்போது 2 பேரும் பேசிப்பாங்க. அப்போ வந்து கேட் சொல்லுவார், நான் என் ஃபேமிலி போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு அந்த ஒரு ட்ரீம்ஸோடையே இவர் போவார். ஆனால் அடிபட்டுரும். பால் என்ன பண்ணுவார், இப்போ இவரை தூக்கி இவரை ஷோல்டரில் போட்டுட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது அந்த சர்ஜன் கிட்ட வந்து பார்த்தா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே இவரால் நம்ப முடியாது. இல்லை இப்போதான் என்கிட்ட இவர் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் எடுத்து பார்த்தாரு, எல்லாம் முடிஞ்சிருக்கும். அதில் இன்னொன்றும் காட்டியிருப்பாங்க, மனிதர்களுக்கு ஹியூமன் லைஃபோட வேல்யூ பற்றின புரிதலே இல்லாமல் ஆகுறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ போர்க்களத்தில் நிறைய டெட் பாடிஸ் பார்ப்பீங்க, நிறைய பேர் கை உடஞ்சி கால் உடஞ்சி கிடக்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ ஒரு மனிதனோட வலி, ஒரு மனிதனோட இறப்பு, இதெல்லாம் சாதாரணமாயிரும். அது உங்களை பெரிய சீரியஸாக பாதிக்காதுன்ற சூழல் ஏற்பட்டுரும். இப்போ கேட்டை வந்து தூக்கிட்டு வருவார், அங்கேருந்து கஷ்டப்பட்டு அவரை தூக்கிட்டு வருவார். ஏன்னா ஃப்ரெண்டு. அப்போ ஒரு பாயிண்ட்ல ஒரு 2 வண்டி வரும், சோல்ஜர்ஸ் வருவாங்க மாட்டாங்க, அவங்கள நில்லுங்க பாரு. இவன் செத்துட்டு இருப்பான், ஆனா யாரும் கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல மரணம், வலி இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். ஸோ இதெல்லாம் இப்போ ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அவங்க அதுக்கு ரொம்ப இன்சென்சிட்டிவ் ஆயிட்டாங்க.
ஸோ அதையும் இங்கே நல்லா காட்டியிருப்பாங்க, எப்படி ஒரு மாதிரி இன்ஹியூமன் ஆயிட்டாங்க மனிதர்கள் அப்படின்றதையும் காட்டுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்க்கும்போது அப்புறம் கேட் வந்து இறந்துருவாரு, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவரும் இப்போ இறந்துருவாரு. அடுத்து ஃப்ரீட்ரிக்ஸ் 6 hours இருக்குது வார் நிற்கிறதுக்கு, நம்ம போய் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீட்ரிக்ஸ் என்ன பண்ணுவார், அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஃபைனலாக. ஸோ ஆக்சுவலாக இந்த சீன், இந்த வார்த்தை திருடி சாகுறாருல, அதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தையை முடிச்சிடுவாங்க. பேச்சுவார்த்தையை முடிச்சு வார் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு, இன்னும் 6 hours இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் கிரவுண்டில் அப்படின்னு மார்னிங் 11 o'clock ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சந்தோஷமான செய்தியை கேட்டுட்டு தான் இவங்க வார்த்தை திருட போவாங்க. ஆமாம், ரைட். கடைசி ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடலான்னு வார்த்தை திருட போவாங்க, அதில் அவங்க இறந்துருவாங்க. ஸோ இப்போ சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, போர் நிற்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம ஜென்ரல் பார்த்தோம்னா அவருக்கு போரை நிப்பாட்டுறதுல விருப்பம் இல்லை. நான் சொன்னல அந்த சீன் சொன்னேன்ல, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆர்மி லீடர்ஸ் தான், முக்கியமான பொசிஷன்ல இருந்திருக்காங்க. இவரும் தன்னை ஒரு சோல்ஜரா பாக்குறாரு. ஒரு சோல்ஜருக்கு லைஃப்ல போர் இல்லைன்னா வேற என்ன இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையில் இருக்காரு. ஸோ இப்படி சரண்டர் ஆகுறதுல அவருக்கு விருப்பம் இல்லை, ஒரு ஹானரபிளான ஒரு எக்ஸிட் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் பாக்குறாரு. கடைசி வரைக்கும் நம்ம டஃபா ஃபைட் தான் பண்ணணும். ஸோ என்ன பண்றாரு, சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம ஒரு ஹானரபிளான ஒரு முடிவு நமக்கு இருக்கணும், நம்ம பெரிய ஒரு தாக்குதலை கடைசியா நடத்துவோம் அப்படின்னு அந்த ஜெனரல் சொல்றாரு. ஆனா இதெல்லாம் அப்பட்டமான தப்பான பொற்றையல். ஒண்ணு அந்த மாதிரியான ஜெனரல் கிடையாது. ரெண்டாவது, ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா போர் முடியும் போது இந்த மாதிரியான தாக்குதல்களை ஜெர்மன்ஸ் பண்ணல, ஆக்சுவலா பிரெஞ்சு தான் பண்ணாங்க. ஏன்னா ஜெர்மன்ஸை பொறுத்தளவுல அடிபட்டு நொந்து போயிருந்தாங்க. ஆமா, அவங்க பெரிய கடைசி தாக்குதல் நடத்துறதுக்குலாம் அவங்க சத்து இல்லை. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஜெர்மன்ஸ் வந்து அந்த வாரில் வந்து இவங்க பிரான்ஸை காலி பண்ணிட்டு அண்ட் தென் ரஷ்யா கிட்ட போகிற மாதிரி பிளான். ஆனால் வந்து ரஷ்யா வந்து அந்த போல்ஷிவிக் ரெவல்யூஷன் ஆனதுனால அவங்க போரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அப்போ தான் ஜெர்மன்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம ரொம்ப உள்ளே போயிட்டோம், நம்ம பிரான்ஸுக்குள்ளே நம்ம வந்து ரொம்ப உள்ளே போயிட்டோம், இப்போ நம்ம திருப்பி வர்றது கூட பலம் இல்லை அப்படின்ற பயங்கர ஒரு எக்ஸாஷனில் தான் அவங்க இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அவங்க இந்த படத்தில் காட்டின மாதிரி சார்ஜ் எல்லாம் அவங்க டெஃபினட்டாக பண்ணல. ஆக்சுவலாக யார் சார்ஜ் பண்ணாங்கன்னா அமெரிக்கன்ஸும் பிரெஞ்சும் பண்ணாங்க. குறிப்பாக போர் காலகட்டத்தில் அந்த கடைசி நாட்களில் பார்த்தா லட்சக்கணக்கான அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க, உள்ள என்டர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் ஆக்சுவலாக அந்த போரோட டைனமிக்ஸை மாற்றுறதுல அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான ரோல் உண்டு. ஸோ இந்த மூவியில் பார்த்தா ஏதோ ஜெர்மன்ஸ் வந்து கடைசியில் அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது கம்ப்ளீட் ராங் பொட்ரேயல். இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா இந்த படத்தில் ஒரு நல்ல சீன் காட்டியிருப்பாங்க. மாத்தியாஸ் வந்து டெலகிராம் பண்ணுவார், ஹிண்டன்பர்க் டெலகிராம் பண்ணுவார். ஸோ அவர் எடுத்தோடனே அவர் முடிவெடுக்க மாட்டார், பீஸ் ட்ரீட்டியில் சைன் பண்ணலாமான்னு ஹிண்டன்பர்க்கிட்ட பெர்மிஷன் கேட்பாரு. ஹிண்டன்பர்க்கும் அங்கிருந்து டெலகிராம் அனுப்புவார், பண்ணுங்க அப்படின்னு அவரும் சொல்லுவார். இப்போ ஹிண்டன்பர்கா இருக்கலாம், லுடன்டாஃபா இருக்கலாம், இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள், முக்கியமான ஜெனரல்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல, ஜெர்மன் ஜெனரல்ஸ். இவங்க எல்லாருமே ஒத்துப்பாங்க, சரண்டர் ஆகுறதுக்கு இவங்க எல்லாமே ரெடி ஆயிடுவாங்க. ஆனா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா இவங்க எல்லாமே பெரிய பேச்சு பேசுவாங்க. இந்த ஸ்டாப் ஆன் த பேக் தியரி, நம்மளை சதி பண்ணி நம்மளை வீழ்த்திட்டாங்க, நம்ம நின்று சண்டை போட்டுருக்கணும். ஹிண்டன்பர்க் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல அவரு சரண்டர் ஆகலாம்னு தான் சொல்லுவார். ஏன்னா தெரியும் சண்டை போடுறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரை பொறுத்தளவுல ஒரு சைட்ல அலைட் நேஷன்ஸ் இருக்காங்க, இன்னொரு சைட்ல சென்ட்ரல் பவர்ஸ் இருக்காங்க. அலைட் நேஷன்ஸை பொறுத்தளவுல பிரிட்டன், அப்புறம் பிரான்ஸ், அமெரிக்கா, இட்டலி, அப்புறம் ஜெர்மனி, இது ஜப்பான் நினைக்கிறேன், ஜப்பான் லாஸ்டா வந்தாங்க. ஆமா, அமெரிக்காவும் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் வராங்க. சென்ட்ரல் பவர்ஸை பொறுத்தளவுல ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் இருக்காங்க, ஜெர்மனி இருக்காங்க, அப்புறம் ஆட்டோமன் எம்பையர் இருக்காங்க, அப்புறம் இன்னும் வேற ஏதோ ஒரு நாடு உண்டு, பெல்ஜியம் பல்கேரியா இருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த 4 நாடுகள் இருக்காங்க. 1918 முக்கியமான மற்ற நாடுகள்லாம் வெளில போயிடுறாங்க போரை விட்டு, ஆட்டோமன்ஸ் வீழ்த்தப்படுறாங்க, ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையரும் கொலாப்ஸ் ஆயிருது, தோத்துடுறாங்க. ஜெர்மனி மட்டும் தான் பாக்கி இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஜெர்மனியால ஃபைட் பண்ண முடியாது, நாங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி லீடர்ஷிப்புக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம ஜெர்மனிலையும் ஆட்சி மாற்றம் நடந்துரும், அங்கேயும் கைசர் வீழ்ந்துருவாரு. ஸோ போர்ல சண்டையே போட முடியாதுன்ற யதார்த்தம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆன் த பேக் அது இதுலாம் புது புது தியரிஸ்லாம் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அது அஃப்கோர்ஸ் ஹிட்லரோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது 20s. ஆமா. ஸோ இந்த இடத்துல பார்த்தா பெரிய ஒரு தப்பான ஒரு பொற்றையல் இருக்கும். ஸோ இப்போ 6 மணி நேரத்தில் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் அப்படின்ற சூழல் இருக்கும்போது அந்த ஜெனரல் என்ன பண்றாரு, படைகளை தாக்குதலுக்கு அனுப்புறாரு. போர் நிறுத்தம் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தாக்குதல் நடத்திடலாம் அப்படின்னு இறக்குறாரு. இப்போ பார்த்தா இந்த சீன் நல்லா இருக்கும். பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பாங்க,
குடிச்சுக்கிட்டு அவங்க ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல எந்த பைத்தியக்காரனும் இப்ப தாக்குதல் நடத்த மாட்டான்ற மாதிரியான நம்பிக்கையில இருப்பாங்க. அப்ப பார்த்து திடீர்னு நிலம் அதிர்ற சவுண்டு கேட்கும். அங்க பார்த்தா ஜெர்மன் சோல்ஜர்ஸ் அட்வான்ஸ் ஆகி வருவாங்க. ஸோ அப்போ பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு கடைசியில கரெக்டா போர் நிறுத்தம் அமலுக்கு வரும்போது நம்ம ஹீரோ வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் போர் ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ ஆக்சுவலா என்னன்னா அதான் ஹீரோவோட லைஃப் அப்படியே ட்ராக் பண்றாங்க. அவர் இறக்குறாரு, பிரயோஜனமே இல்லாம இறக்குறாரு, எந்த பர்பஸும் இல்லாம அவர் லைஃபை வேஸ்ட் பண்றாருன்றத காட்டியிருக்காங்க. லாஸ்டா அந்த நேம் டேக் வந்து எடுக்க வரும்போது இவர் டேக்கை மட்டும் எடுக்காம போயிடுவாங்க அந்த பையன். அப்ப என்னன்னா நேம் டேக் எடுக்கலைன்னா அவர் லாஸ்ட் தான் வார்ல. அவர் வந்து வார்ல போர் செஞ்சாரு அப்படின்ற அந்த ரெக்கார்டே வந்து இருக்காது. கரெக்ட் கரெக்ட். ஆமா, ஏன்னா அந்த டாக் டேக்ல தான் அவரோட பேர் இருக்கும். சில நேரங்கள் அட்ரஸ் இருக்கும். எனக்கு ஜெர்மனில தெரியல. சில நேரங்கள் அட்ரஸ் இருக்கும், சீரியல் நம்பர் கண்டிப்பா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், அது இருக்கும். இந்த மாதிரி சில டீடைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த டாக் டேக்ஸ் எடுக்காம விட்டாச்சுன்னா அவ்வளவுதான், அவங்க ஒரு லாஸ்ட் இன் ஆக்ஷன், அவ்வளவுதான், ஒரு ரெக்கார்டே இருக்காது. ஆமா. அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர் என்ன பண்றாரு, அவரோட அந்த ஸ்கார்ஃப் எடுத்துட்டு போறாரு. அது ஆக்சுவலா அந்த ஸ்கார்ஃப் எல்லாரும் பாஸ் ஆன் பண்றதே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுதான். அங்க இருக்கக்கூடிய மோசமான சூழல்ல அந்த ஸ்கார்ஃப் ஒரு அட்ராக்டிவான பொசிஷனா இருக்குல்ல. இட் ரெப்ரசன்ட்ஸ் விமென் அண்ட் ஒரு சாஃப்ட்னஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ஆஃப் வேல்யூ. அங்க எல்லாமே ரொம்ப அருவருப்பா இருக்கு, ரொம்ப வலியும் வேதனைகளும் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கு. அங்க அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அது ஸ்கார்ஃப் ஒரு சாதாரண விஷயம். விமன் வர சீன் வந்து அந்த ஒரே ஒரு சீன் தான் அந்த படத்துல. ஆனா அந்த போர்க்களத்துல அந்த ஸ்கார்ஃபுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. கடைசியில பால் இறந்ததுக்கு அப்புறமும் அவர்கிட்ட இருந்த ஸ்கார்ஃபை இன்னொரு சோல்ஜர் எடுத்துப்பாரு, எடுத்து கழுத்துல மாட்டிப்பாரு. அப்புறம் அதே மாதிரி அந்த டாக் டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க, அந்த சீனையும் காட்டுறாங்க. ஸோ இது ஒரு சைக்கிள் தான். நம்ம இந்த படத்துல ஸ்பெஷலா பால் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவலை நம்ம ஃபாலோ பண்ணாலும் பாலுக்குன்ற முக்கியத்துவம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவல் வார்ல இந்த மெஷின்ல ஏகப்பட்ட பேர் இறந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்றத நல்லா காட்டியிருப்பாங்க. அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொருத்தரும் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் உன்னோட வீட்டில் போய் சொல்கிறேன், நான் உன்னோட லெகசியை போய் நான் போய் பாஸ் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் பேசுனாங்களோ யாருமே அங்கேருந்து வெளியே போகல. எல்லாரும் பணமாக தான் அங்கேருந்து போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபிலிம் வந்து என் பண்ணுறப்போ வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் வந்து ஃபியூ மீட்டர்ஸை தாண்டி இவங்களால அட்வான்ஸே பண்ண முடியல. இவங்க அவ்வளோ 4 வருஷம் கஷ்டப்பட்டோம், எல்லாமே வேஸ்ட். ஆமாம், தி ஃபியூட்டிலிட்டி ஆஃப் வார், வாருடைய வீண் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தை வந்து அவர் சொல்லியிருப்பார். ஆமாம், என்னன்னா இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் நல்ல ஹைலி மொபைல் ஆர்மியாக இருந்தது. அதே மாதிரி அந்த எல்லைகளும் பார்த்தா மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு இவங்க முன்னேறுவாங்க, அப்புறம் அவங்க பின்னுக்கு தள்ளப்படுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரென்ச்சஸ் வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகிருந்தது. அதே மாதிரி ஒரு ட்ரென்ச் இங்கே 2 ட்ரென்ச் இருக்குன்னா பின்னாடி நிறைய லேயர்ஸ் இருக்கும். இந்த படத்துலையும் நம்ம பார்த்துருப்போம், ஒரு ட்ரென்ச்சை விட்டு பின்னாடி இன்னொரு ட்ரென்ச்சுக்கு போவாங்க. ஸோ நிறைய டிஃபென்ஸ் லைன் பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த விஷயங்களையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஸோ வாரில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றி ரொம்ப அழகாக இந்த படத்தில் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு மூவியில் நம்ம மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.